अवस्तु प्रस्तावेष्वचरमभूद्वस्तु यदहं स एवाहं सत्सु व्यगणिषि यदीयैर्गुणवरैः। नमस्तस्मै रामावरजमुनये मह्यमथवा मया यस्मात् तस्य प्रथिशत दयाद्यावरगुणाः। எம்பார் அருளி செய்த ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இது. தாம் அவஸ்துக்களிலே ஒருவராக, பொருளல்லாதவராக முன்பு இருந்தவராகவும், யதீயைஹி வரகுணைஹி, ஸ்லோகம் விண்ணப்பிக்கிற கொஞ்சம் மாற்றி விண்ணப்பிச்சிட்டேன், க்ஷமிக்கணும். எந்த எம்பெருமானருடைய குணங்களாலே பொருள் அல்லாத நான் பொருளாக ஆனேனோ அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு நமஸ்காரம் என்ன அருளி செய்கிறார். எப்படிப்பட்டவனையும் திருத்தவல்ல ஒரு சாமர்த்தியம் பெருமானாருக்கு உள்ளது என்ன. நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியர் பெருமானார் தான். அவருடைய சம்பந்தத்தால தான் முன்புள்ள முதலிகளுக்கும் பின்புள்ளவர்களுக்கும் உஜ்ஜீவனம். எம்பெருமானாருடைய ஒரு குணத்தை அனுபவிக்கவும் என்கிற ஒரு எண்ணத்தோட ராமானுஜ குணானுபவம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி இன்று தொடங்குகிறது. அதாவது திருவள்ளரை மேல திருமாளிகை பெரிய சுவாமி, கீர்த்திமூர்த்தியான பெரிய சுவாமி, அவர் திருவரங்கம் பெரிய கோயிலேயே சுப்பிரசித்தர்களாக எழுந்தருளியிருந்த தும்ஷீலி சுவாமி, கோவிந்தாச்சாரிய சுவாமி, காரப்பங்காடு விமானஜிய சுவாமி ஆகியோரிடத்திலே பற்பல கைங்கரியங்களை செய்து போந்தவர். அவர்களிடத்திலிருந்து சாஸ்திர கிரந்தங்கள், முப்பதாய கிரந்தங்கள் இவற்றையெல்லாம் அதிகரித்தவர். வியாக்கரண சாஸ்திரத்துல கௌமுதி முதலானவைகள், பிரௌಢ மனோரமா முதலான கிரந்தங்கள், நியாயத்துல காதாதரி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரந்தங்கள், இவைகள்லாம் சுவாமி அதிகரித்தவர். இதுக்கு மேலே காலக்ஷேபங்கள்லாம் காட்டருளினவர். அந்த சுவாமி சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே மிகுந்த ஈடுபாட்டை உடையவராக இருந்தது போலவே பெருமானாரிடத்திலும் ஈடுபாட்டை உடையவர். திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளும் போதெல்லாம், அவகாசம் வாய்க்கும் போதெல்லாம் உடையவர் சந்நிதிக்கு எழுந்தருள்வர். அங்கு நித்யானந்தான கோஷ்டியில அன்வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தா தவறாமல் அன்வைத்தருள்வர். ஆகையாலே சர்வருக்கும் உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானார் யதிராஜர், யதீந்திரர், அவருடைய குணங்களை அனுபவிக்க வரும். அப்படி அனுபவிக்கும் போதும் மடாதிபதிகள் வாயிலாகவும் யதிகள் வாயிலாகவும் அனுபவிக்க வரும், ஜியசுவாமிகள் வாயிலாகவும் இந்த யதிராஜருடைய வைபவத்தை அனுபவிக்க வரும். யதிகள் போத்தும் யதிராஜர் என்கிற ரீதியிலே ஒரு அனுபவம் ஏற்பட வேணும்னு தான் அடியவங்களுக்கு எண்ணம். சில ஜியசுவாமிகள் சிலரையும் இன்னும் சிலரையும் கூட பிரார்த்தித்திருந்தோம். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது வேறு கைங்கரியங்கள் இருக்கிறபடியாலே, அவர்களுக்கு அவகாசம் இல்லாதபடியாலே இந்த ஒரு நிகழ்ச்சியிலே, இந்த உபன்யாச தொடரிலே இன்னும் சிலரையும் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு அடியவங்களுக்கு ஏற்படவில்லை. ஆகையாலே 2 உபன்யாசங்கள் மட்டுமே இந்த ராமானுஜ குணானுபவத்திலே நடைபெறவிருக்கின்றன. அதிலே முதல் உபன்யாசம் இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜ அதிமானுஷஸ்தவம் என ஆழ்வான் எம்பெருமானுடைய அவதாரங்களை குறித்து அருளி செய்த அதிமானுஷஸ்தவத்தை அடியொத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். எம்பெருமான்
விபவாவதாரங்கள் செய்தருளும் காலத்தே சில சில இடங்களிலே எம்பெருமானுடைய பரத்வமானது தோத்துகிறது, வெளியிடப்படுகிறது என்று விபவாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அதிமானுஷத்துவம் இத்த அனுபவிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு ஸ்தவம் இது. அருளி செய்யப்பட்ட ஒரு ஸ்தவம் இது, ஆழ்வானுடைய ஸ்தவம். அதே போலவே எம்பெருமானாருடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் அற்புதன்னே இவை எம்பி ராமானுஜன் செய்யும் அற்புதம்னர் அமுதனர் அற்புதன் செம்மை ராமானுஜன் திருநாமமும் சாத்திரர். ஆக அப்படி ஆச்சரியத்தை உடையவர் எம்பெருமானார். அவருடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அவர் செய்துள்ள சேஷ்டிதங்கள் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள், அவருடைய சரித்திரங்கள்லேருந்து எப்படி அவருடைய வைபவம் தெரிகிறது, அதாவது அவர் நம்ம போன்ற மனுஷர் அல்லர் அப்படிங்கிறது எப்படி தோத்துகிறதுங்கிறத அருளி செய்வதாக அமைந்த ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அருளி செய்தவர் சுப்பிரசித்தரான திருமிழிசை அண்ணாப்பங்கார் சுவாமி. பற்பல கிரந்தங்கள்லாம் அருளி செய்தவர். விசேஷித்து ஸ்ரீவிஷ்ணு பவன் அரும்பத விளக்கத்தை அருளி செய்தொழினவர். ஆக அந்த அதிமானுஷஸ்தவம் அதனுடைய அனுபவத்தை செய்ய வேணும் என்கிற ஒரு எண்ணம். அதை செய்வதற்கு மிகுந்த யோக்கியத்தை வாய்ந்தவர் தற்பொழுது ஜீயர் பட்டத்தை அதாவது திருக்கோலூர் ஜீயர் பட்டத்தை மடாதிபதி பட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய சுவாமி. ஏனென்றால் சுவாமி தாமே இந்த ராமானுஜ அதிமானுஷஸ்தவத்துக்கு ஒரு விரிவான வியாக்கியானத்தை அருளி செய்து வெளியிட்டருளியுள்ளார். ஆகையால சுவாமி திருவாக்கிலே இந்த கிரந்தத்தினுடைய சாராம்சத்தை எல்லாரும் அறியும்படியாக செய்ய வேணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு உபன்யாசம் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவாமி பரம்பரா பிராப்தமான ஆயனார் கைங்கரியத்தை உடையவர் மற்றும் நவதிருப்பதி முதலான திவ்யதேசங்களிலேயும் கைங்கரியங்கள் எல்லாம் உடையவர். அதுக்கு மேலே இது பிறப்பாலே இந்த பரம்பரையினால வந்த ஒரு வைபவம். அதுக்கு மேலே சுவாமி தாமான தன்மையிலே பரப்பல சாஸ்திர சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் அதிகரித்தவர். சுவாமி வாசித்தா போல அவ்வளவு கிரந்தங்களை யாரும் வாசித்தது இல்லைன்னு சொல்லவும், அவ்வளவு கிரந்தங்களை வாசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, பல கிரந்தங்கள் சுவாமி அருளி செய்யக்கூடிய கிரந்தங்களுடைய திருநாமங்களை கூட கேள்விப்பட்ட யாரும் இருக்க மாட்டான்னு சொல்ல வேணும். அப்படி அவ்வளவு அபூர்வமான பரப்பல கிரந்தங்களை சேமித்து வைத்துள்ளனர். பல இடங்களில ரொம்ப சிரமப்பட்டு தேடி பல மானியர்களுடைய கிரந்தங்களை எல்லாம் சேமித்து வைத்துள்ளவர். மேலும் பல சாஸ்திர விஷயங்கள், மர்மமான விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர். தாம் பாடசாலை நடத்தி அதன் மூலமாக பலருக்கும் சாஸ்திர சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் கற்பித்து வரக்கூடியவர். மேலும் பல சம்பிரதாய மகாநாடுகள் முதலானவைகள் மூலமாக, உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் மூலமாக பலருக்கும் சம்பிரதாயத்தை பலவிதமாக பரப்பி வரக்கூடிய சுவாமி. அந்த சுவாமி தம்முடைய காலத்தை ஒதுக்கி கொண்டு நமக்காக தற்பொழுது எழுந்தருளி உள்ளார். அந்த சுவாமிக்கு முதற்கண் பிரணாமங்களையும் கிருத்தஜதைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியுடைய திருவாக்காலே ஸ்ரீ ராமானுஜ அதிமானுஷஸ்தவத்தை அனுபவிக்கலாம். நிரவதி நிகமாந்த வித்யானிஷத்யானவத்யாஷயான் யதிபதி பதபத்மபந்தானுபந்தானுசந்தாயினः வரவர முனிவர்ய சம்பந்தி சம்பந்தினः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायास भूः अनाघ्रातावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथापि गहनं पदानां सौभ्रात्रादनिमिषनिषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை श्रीशैल नरसिंहार्य श्रीपादकमलाश्रितं वन्दे यतीन्द्रप्रवणप्रवणं लक्ष्मणं मुनिम्
ஸ்ரீ வைஷ்ணவ சத்சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு கர்த்தவியம் என்பது அவர்களுடைய ஆச்சாரியர்களின் குணங்களை எடுத்துரைப்பது, ஆச்சாரியர்களுடைய திருவுள்ள உகப்பை உண்டாக்கக்கூடிய கைங்கரியங்களை செய்வது என்பது. அந்த கணக்கிலே நாம் சில பல நாட்களாக சக்கரவர்த்தி திருமகனாரான ராமபிரானுடைய குணங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். ராமபிரானுடைய குணானுபவம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயமானது ஸ்ரீமதித்யாதி திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாளாச்சாரியர் பெரிய சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கு மிக உகப்பாக ஒரு வாசா கைங்கரியமாக அமையும் என்பதை திருவுள்ளம் பற்றி இப்பொழுது எழுந்தருளி இருக்கக்கூடிய மேல திருமாளிகை வர்த்தமான சுவாமி என்ன, அவருடைய திருக்குமாரரான ஸ்ரீமதித்யாதி விஷ்ணு சித்தன் சுவாமி என்ன, இவர்கள் ராமபிரானுடைய குணானுபவமாக பல பெரியோர்களை வைத்து உபன்யாசங்களை நிகழ்த்தி நாம் அனுபவித்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக எம்பெருமானாருடைய குணானுபவமாக ஒரு சில உபன்யாசங்கள் ஏற்பாடாயிருக்கின்றன. அதிலே நாம் இன்றைய தினம் சுவாமி எம்பெருமானாருடைய அதிமானுஷ லீலைகளை அனுபவிக்கும்படியான ஒரு அவசரம் நேர்ந்துள்ளது. சுவாமி எம்பெருமானாரை பற்றிய ஸ்தோத்திர நூல்கள் என்று பார்த்தால் அது இந்த 1000 சம்வத்சரங்களிலே பல வித்வான்கள், பல மகனீயர்கள் பலவிதமாக அருளி செய்துள்ளார்கள். எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த காலத்திலேயே பார்த்தோமானால் மிக முக்கியமாக திருவரங்க தமுதனார் கூரத்தாழ்வானுடைய திருவடியை ஆசிரியித்திருந்த அந்த சுவாமி, அவர் மிக ஆச்சரியமாக இராமானுஜ நூற்றந்தாதி என்று 108 பாசுரங்களிலே ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம், திவ்ய பிரபந்தம் அதை அருளி செய்தார். இதை தவிர்த்து இன்னும் பல பெரியோர்கள் எம்பெருமானார் சமகாலத்திலாகட்டும் பின்னாடி வந்திருந்த எழுந்தருளியிருந்த ஆச்சாரியர்களாகட்டும் பலபடியாக ஸ்தோத்திர கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்திருக்கார்கள். இதை தவிர்த்து இன்னும் விசேஷமாக எம்பெருமானாருடைய அவதார தத்துவத்தை, அந்த ரகசியத்தை வெளியிடும் வண்ணமாக சரமோபாய நிர்ணயம், சரமோபாய ரகசியம், இது போன்ற பல கிரந்தங்களையும் அருளி செய்துள்ளார்கள்னு நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரமநிஷ்டை, சரம பருவ நிஷ்டை என்று விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு பிரமேயம் உண்டு. எம்பெருமானிடத்திலே ஊன்றியிருப்பது, பகவானே உபாயம் உபேயம் என்று கொண்டிருப்பது என்பது பிரதம பருவம், முதல் நிலை என்றும், அப்பேற்பட்ட எம்பெருமானை நமக்கு தந்தருளக்கூடிய, காட்டி அருளிய ஆச்சாரியனே எல்லாம் என்று இருக்கக்கூடிய நிலை சரம பருவம் என்றும் கொண்டாடப்படுகிறது. இதை நாம் தெளிவாக மதுரகவி ஆழ்வாரிடத்திலே முதலில் காணலாம். இதிகாச புராணங்களிலே இந்த சரம பருவத்திலே ஊன்றியிருந்த பல மகனீய வியக்திகளை நாம் பார்க்க முடியும். என்னாலும் கூட தெளிவாக ஆழ்வார்கள் கோஷ்டியிலே மதுரகவி ஆழ்வார் இந்த ஒரு தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே என்று ஆழ்வாரை தவிர்த்து எனக்கு வேறு ஒரு தெய்வம் கிடையாது என்பதை அவர் அந்த ஒரு நிஷ்டையை வெளியிட்டார்னு பார்க்கிறோம். அது தொடங்கி நம்முடைய சம்பிரதாயத்திலே பல ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் திறத்திலே வடுக நம்பி என்ன, அனந்தாழ்வான் என்ன, ஊரத்தாழ்வான் என்ன, இது போன்று பல ஆச்சாரியர்கள் அந்த சரமபர்வ நிஷ்டையிலே ஊன்றியிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முக்கிய எம்பெருமானாருடைய எதிபுனர் அவதாரமாக கொண்டாடப்படக்கூடிய சுவாமி மணவாள மாமனிகள் அந்த சரமபர்வ நிஷ்டையிலே மிகவும் ஊன்றியிருந்து தம்முடைய அந்த நிஷ்டா விசேஷத்தை ஆர்த்தி பிரபந்தம், யதிராஜ விம்சதி போன்ற கிரந்தங்களிலே வெளியிட்டு தம்முடைய சிஷ்யர்கள் பலருடைய வாயிலாகவும் இந்த விஷயத்தை அழகாக காட்டி அருளி செய்துள்ளார்னு பார்க்கிறோம். அதனால் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய நிஷ்டை, அந்த ஆச்சாரிய நிஷ்டைன்னு சொல்லும் பொழுது எம்பெருமானார் திறத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டை என்பது எல்லா பெரியோர்களும் கடைபிடித்து வந்த ஒரு விஷயம் என்று நாம் பார்க்கிறோம். அதனால ஆச்சாரிய நிஷ்டர்களுக்கு, சரமபர்வ நிஷ்டர்களுக்கு ஆச்சாரிய குணானுபவம் தான் பிரதானம். ஆச்சாரிய நாமத்தை எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டிருப்பது,
ஆச்சாரிய குணங்களை அனுசந்தித்துக் கொண்டிருப்பது, ஆச்சாரியனுடைய திருவுள்ள உகப்பான கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருவது என்ன, இப்படி இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே இறுதியான 6வது பிரகரணத்திலே காட்டப்பட்ட இந்த விஷயங்கள். இப்போ அதற்கு இணங்க நமக்கும் கூட எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய குணங்களை அனுபவித்து, முக்கியமாக எம்பெருமானாருடைய குணங்களை அனுபவிக்க வேண்டியது என்பதும் நமக்கு ஸ்வரூப பிராப்தம். ராமபிரானுடைய குணங்களை அனுபவித்து ராமானுஜருடைய குணங்களை நாம் விட முடியுமா? எம்பெருமானாருடைய வைபவத்தை பறக்க 6000 குரு பரம்பரா பிரபாவத்திலே அருளி செய்து, அதுல கடைசியில என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானாருடைய இந்த சரித்திரம் என்பது ராமபிரானுடைய சரித்திரம் போலே. அதை நாம் சொல்லி முடிக்க முடியாது. ஓரளவு ராமபிரானுடைய குணங்களையும் நாம் சொல்லி முடிக்கலாம். ஆனால் எம்பெருமானாருடைய குணங்களை, வைபவத்தை நாம் சொல்லி முடிக்க இயலாது என்பதாக காட்டப்பட்டிருக்கு. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்கிற சக்கரவர்த்தி திருமகன் வைபவம் போலே அவாங் மனச கோச்சரம் இரே என்ன காட்டப்பட்டிருக்கு. ராமபிரானுடைய குணம் எப்பேற்பட்டது? 24,000 ஸ்லோகமாக வால்மீகி பகவான் கொடுத்தான். ஆனா அது மூலம் என்னன்னா 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்டதான் ஸ்ரீராமாயணம். அதுல ஒரு அக்ஷரமும் கூட மகாபாதக நாசகம். அந்த ஒரு அக்ஷரத்தை நாம் அனுசந்தித்தோம் என்று சொன்னாலும் அது நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய அவ்வளவு பவித்திரமான ஒரு விஷயம். இப்போ அதுபோலே ராமபிரானுடைய குணானுபவம் போலே, மகாத்மியம் போலேதான் எம்பெருமானாருடைய குணானுபவம். உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் அதை காட்டிலும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வைபவம் சுவாமி எம்பெருமானாருடையது என்பதாக நமக்கு தெரிய வருது. இல்லையா? 6000 குரு பரம்பரா பிரபாவத்தை நாம் சேவித்தோமானாலும் எம்பெருமானாருடைய வைபவம் மிக விஸ்தரமாக இருக்கும். அதற்கு பூர்வாங்கமும் போலே ஆழ்வார்கள், நாதமுனிகள் முதலிய ஆச்சாரியர்களுடைய வைபவம் எல்லாம் காட்டப்பட்டிருக்கும். இதற்கு உத்தராங்கம் போலே பட்டர், எம்பார் பட்டர் முதலியவருடைய சரித்திரங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கும்னு நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய வைபவம், 6000 குரு பரம்பரா பிரபாவம் என்ன, மேலே விசேஷித்து விளைலோகம் ஜீயர் ஒரு ராமானுஜாரிய திவ்ய சரித்தை என்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்திலேயும் இன்னும் விஸ்தரமாக அதை விவரித்து காட்டியுள்ளார். இதை தவிர்த்து சரமோபாய நிர்ணயம், சரம தாத்பரியம் இது போன்ற கிரந்தங்களிலேயும் இன்னும் சில தத்துவார்த்தங்கள், ரகசியார்த்தங்கள், எம்பெருமானாருடைய அவதாரத்தை பற்றிய சில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றன நாம் பார்க்கிறோம். இந்த கிரமத்திலே ஸ்தோத்திரங்கள் என்று பார்த்தோமானால் மிக அற்புதமாக பெரியஜியர் யதிராஜ விம்சதி என்கிற ரொம்ப ரசகனமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். அந்த ஸ்தோத்திரத்திலே பார்த்தோமானால் அது தேனும் பாலும், அப்படி தேனுமாக பாலுமாக தித்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். எம்பெருமானார் திறத்திலே மிகவும் நைச்சத்தை அனுசந்தித்து தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கு. இது போன்ற பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் கை கொண்டு எம்பெருமானாருடைய வைபவத்தை விலட்சணமான ஒரு ரீதியிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தான் ஸ்ரீ ராமானுஜ அதிமானுஷஸ்தவம் என்கிற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். திருமழிசை திவ்ய கஷேத்திரத்தில் எழுந்தருளியிருந்த வாதூல வீரராகவ சூரி என்கிற அண்ணாவப்பங்கார சுவாமி, ஒரு ஏறக்குறைய 200-250 வருஷங்களுக்கு முன்பு எழுந்தருளியிருந்த ஒரு மகா வித்வான். இந்த சுவாமியானவர் சகல சாஸ்திரங்களிலேயும் கரை கண்டு அற்புதமான பல கிரந்தங்களை அருளி செய்துள்ளார். மகா கவி, நல்ல காவியங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் அருளி செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட இந்த சுவாமி எம்பெருமானாருடைய குணங்களிலே மிகவும் ஆழங்கால் பட்டு அதை ஒரு புது ரீதியிலே அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஒரு 60 ஸ்லோகங்களிலே எம்பெருமானாருடைய அதிமானுஷ சேஷ்டி தங்கள் லீலைகளை எல்லாம் தொகுத்து இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். பொதுவாக அதிமானுஷ ஸ்தவம் என்று சொன்னோமானால் சுவாமி கூரத்தாழ்வான் அவர் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான அந்த அதிமானுஷ ஸ்தவம் என்றுதான் நமக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியது. அது எம்பெருமானை பற்றிய ஒரு அதிமானுஷ ஸ்தவம். இந்த அதிமானுஷமான லீலைகள் அப்படின்னு சொல்லும்போது பகவான் அவதாரங்கள் செய்த போதிலும் கூட ஒரு மனுஷனாக இல்ல மற்றைய மிருகம் போலே அப்படி சஜாத்தியமாக மனுஷியாதிகளுக்கு சஜாத்தியமாக வந்து அவதரித்தான் என்று சொன்னாலும் கூட
மனுஷியாதிகளுக்கு அப்பாற்பட்டதான லீலைகளை அவன் பண்ணி அருளினான் என்ன அதையெல்லாம் தொகுத்து பகவானிடத்திலே கேள்விகள் கேட்பது மூலமாக இல்ல நேரடியாக இந்தந்த லீலை என்ன அது குறிப்பிடுவதன் மூலமாக குணானுபவத்தை பண்ணி அருளினார் கூறத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே. அதுபோலே இந்த ஸ்தோத்திரத்திலும் பார்த்தோமானால் எம்பெருமானாருடைய சரித்திரங்கள் வைபவங்கள் அதிலிருந்து மிக முக்கியமான அம்சங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து இது வேறு சாதாரண ஒரு மனுஷனாலே இது போன்ற செயல்களை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இது எம்பெருமானாருடைய அதிமானுஷத்தன்மை. இவர் ஒரு சாதாரண மானுடர் அல்ல. இவர் நித்திய சூரிகளின் தலைவரானவர். அதனால மனுஷர்களுக்கு எட்டாததாய் அவர்கள் சிந்திக்கவும் முடியாததான பல ஆச்சரிய சேஷ்டிதங்களை எம்பெருமானார் நிகழ்த்தியுள்ளார் என்று இதையெல்லாம் தொகுத்து எம்பெருமானார் அவர் அவர் திருமுன்பேயே அவரை கேட்கும்படியாகவும் கேள்விகளாகவும் பல ஸ்லோகங்களை எல்லாம் அருளி செய்து இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார் திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி. இந்த ஸ்தோத்திரம்னு பார்த்தோமானால் கூறத்தாழ்வானுடைய ஸ்தோத்திரம் போலவே இதை அமைத்துள்ளார். 60 ஸ்லோகங்கள் 61 ஸ்லோகங்கள் இது 60 ஸ்லோகங்களாக இதை அமைத்து இதை நாம் 4 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த ஸ்தோத்திரத்தை முதல் ஒரு 8 ஸ்லோகங்கள் என்று பார்த்தோமானால் அது பூர்வ பீட்டிகையாக அமைந்திருக்கு. எம்பெருமானாருடைய இந்த பரத்வம் அவருடைய வைபவத்தை பொதுவாக சொல்லக்கூடியது. எந்த ஒரு சரித்திரங்களையும் எடுக்காமல் பொதுவாக எம்பெருமானாரை புகழக்கூடியது, அவருடைய பெருமையை பேசக்கூடியது. இது பீட்டிகையாக அமைந்திருக்கக்கூடியது முதல் பாகம். அடுத்தது 9வது ஸ்லோகம் தொடங்கி 41வது ஸ்லோகம் வரைக்கும் 40வது ஸ்லோகம் வரைக்கும்னு நாம் பார்த்தோமானால் ஒரு 30-32 ஸ்லோகங்கள் மூலமாக பல பல முக்கியமான சரித்திர அம்சங்கள் கடனைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தொகுத்து இதன் மூலமாக எம்பெருமானாருடைய அதிமானுஷ வைபவத்தை வெளியிடுகிறார் இந்த ஸ்தோத்திரக்காரர். இந்த 32 ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்களிலே நேரடியாக எம்பெருமானாரையே சம்போதித்து இப்படி செய்த நீர் இப்படி எப்படி செய்தீர், இதை பண்ண முடிந்த உம்மால் இதை ஏன் பண்ண முடியவில்லை என்று அவரை குறித்து கேள்வி கேட்பதாக அமைந்து உள்ளது. அல்லது இன்னும் பல விஷயங்கள் கேள்வி கேட்காமல் விஷயத்தை சொல்லுவது. இப்படி தேவரீர் பண்ணினதனாலே தேவரீருடைய அமானுஷத்துவம் வெளிப்படுகிறது, இப்படி தேவரீர் பண்ணித்தே, இப்படி தேவரீர் அருளி செய்ததே என்று விஷயத்தை குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கு. இதுதான் கிரந்தத்தினுடைய முக்கியமான பகுதி. எம்பெருமானாருடைய இந்த திவ்ய சரித்திரத்திலிருந்து பல பல நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்தெடுத்து இவைகள் மூலமாக எம்பெருமானார் சாதாரண மனுஷர் அல்ல, சாதாரண ஒரு ஆச்சாரியர் அல்ல. நம்முடைய பாரத தேசத்திலே எவ்வளவோ ஆச்சாரியர்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், சாதுக்கள்லாம் அவதரித்திருக்கார்கள், வந்துள்ளார்கள் என்று சொன்னாலும் ஜெகதாச்சாரியர் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானார் ஒருவர்தான். உண்மையிலே பார்த்தால் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை பொருளை நமக்கு காட்டக்கூடியவர், குரு, நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது எம்பெருமானார் ஒருவர்தான் என்று இந்த விஷயத்தை நிலைநாட்டும் வண்ணமாக அவருடைய திவ்ய சரித்திரத்திலிருந்து பல விஷயங்களை தொகுத்து காட்டியுள்ளார் இந்த 30-32 ஸ்லோகங்கள் மூலமாக. இது 2வது பகுதி. அடுத்தது 3வது பகுதியாக அடுத்த ஒரு 10 ஸ்லோகங்களை நாம் கொள்ள வேண்டும். அடுத்த 41 50 ஸ்லோகங்கள் வரையில் பார்த்தோமானால் எம்பெருமானாருடைய அந்த சித்தாந்த ஸ்தாபன பிரகாரம் அவர் எப்படி தம்முடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக இந்த பரம வைதிகமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சத்சம்பிரதாயத்தை அவர் எப்படி நிலைநாட்டியுள்ளார் என்ன அவருடைய அந்த மகா வேதாந்தித்வம், அவர் எப்பேற்பட்ட வேதாந்தியாக இருந்தார், எப்பேற்பட்ட மகா வாவதூக்கராக திகழ்ந்தார் என்பதை அழகாக தொகுத்து காட்டியிருக்கார். இது மூலமாக நம்முடைய வேதாந்த விஷயங்கள் நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த 10 ஸ்லோகங்கள் மூலமாக விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய மிக முக்கியமான பிரமேயங்கள் அவைகளெல்லாம் எம்பெருமானார் எப்படி ஸ்தாபித்தார் என்பதை எடுத்து சொல்லக்கூடியதான 10 ஸ்லோகங்கள். இதன் மூலமாகவும் எம்பெருமானாருடைய அதிமானுஷ வைபவம் வெளிப்படும். ஆனால் இது அவருடைய சரித்திரங்களில் இருக்கக்கூடிய கடனைகள் இல்லாமல் அவருடைய திவ்ய கிரந்தங்களிலே சாதிக்கப்பட்ட பிரமேயங்கள் அவைகளை தொகுத்து அவருடைய எம்பெருமானாருடைய வைபவத்தை பேசக்கூடிய ஸ்லோகங்களாக அமைந்திருக்கு இந்த ஒரு 10 ஸ்லோகங்கள். இறுதியான 10 ஸ்லோகங்கள்னு பார்த்தோமானால் இந்த கிரந்தகர்த்தா அண்ணாவப்பங்கார் சுவாமி அவர் தம்முடைய நைச்சியத்தை
அனுசந்தித்துக் கொண்டு எம்பெருமானாருடைய திருவடியையே பற்றி உம்முடைய திருவடியிலே பண்ணக்கூடிய கைங்கரியத்தை எனக்கு அருள வேணும் என்று அவரிடத்திலே சரணாகதி பண்ணி முடிக்கிறார். அதனால கடைசி 10 பாசுரங்கள் இப்பேற்பட்ட வைபவத்தை உடைய எம்பெருமானார் திருவடிகளையே உபாயமாக பற்றி தேவரீர் அடியேனை சேர்த்து கொள்ள வேணும் என்று அவரிடத்திலே பிரார்த்திப்பது. இது கடைசி 10 ஸ்லோகங்கள்னு பார்க்கணும். ஆக இப்படி அற்புதமான பிரகாரத்திலே இந்த 60 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை அமைத்து அருளி செய்திருக்கார் இந்த சுவாமி. முதல் ஒரு 10 ஸ்லோகங்கள் 8 ஸ்லோகங்கள்ன்றது பூர்வ பீட்டிகையாக பேச நாம் மேலே தெரிவிக்கப்பட போகிற இந்த ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் எப்பேற்பட்டவர் என்று அவருடைய வைபவத்தை பொதுவாக தெரிவிக்கக்கூடியது முதல் பகுதி. அடுத்தது 32 ஸ்லோகங்கள் மூலமாக கிரந்தத்துடைய முக்கியமான பாகம் எம்பெருமானாருடைய திவ்ய சரிதத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதிமானுஷமான பல கடனைகள் நிகழ்வுகள் அதையெல்லாம் தொகுத்தெடுத்து கூறுவது. அதற்கு மேல் 10 ஸ்லோகங்கள் மூலமாக எம்பெருமானார் இந்த உபயவேதாந்த பிரவர்த்தனம் எப்படி பண்ணி அருளினார் என்று அவருடைய அந்த திவ்ய கிரந்தங்களில் அமைந்திருக்கக்கூடிய ரத்னங்கள் பிரமேய ரத்னங்களை எல்லாம் தொகுத்து காட்டுவது. அதற்கு மேல் 10 ஸ்லோகங்களிலே பேர்பட்ட எம்பெருமானார் திறத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நைச்சத்தை அனுசந்தித்து அவருடைய திருவடியே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்ற வேணும் என்று இதனை அனுஷ்டித்து காட்டுவது என்று இறுதி 10 ஸ்லோகங்கள் இப்படி அமைந்திருக்கு. அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். இதில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்லோகங்களை எடுத்து நாம் இங்கே அனுபவிக்கலாம். முதல் ஸ்லோகமே பார்த்தோமானால், வந்தே ராமானுஜமுனிம் திரிவிக்ரமமிவா பரம் நிர்மரியாதேன ஷீலேன யஸ்ய விஸ்வம் சுகீகிருதம். முதல் ஸ்லோகத்திலே எம்பெருமானாரை உலகளந்த உத்தமனுடன் ஒப்பிட்டு பாடுகிறார் இந்த ஸ்தோத்திர கர்த்தா. என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமானாரை நான் வணங்குகிறேன், இவர் மற்றொரு திரிவிக்ரமனாக உலகளந்த உத்தமனாக இவர் திகழ்கிறார். இப்படி எம்பெருமானாரும் உலகளந்த உத்தமனும் எப்படி ஒண்ணு? பொதுவாக எம்பெருமானார் ராமானுஜர்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமகனை போலே ராமபிரானை போலே என்று சொல்லுவது உண்டு. அல்லது ராமானுஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணபிரானுடன் ஒத்து சொல்லுவது உண்டு. கண்ணனுக்கும் கூட பலராம அனுஜன், இந்த பலராமனுக்கும் ராமன்னு பெயர் இல்லையா, அதனால ராமானுஜன் சொன்னால் அது கிருஷ்ணனையும் குறிக்கும் எம்பெருமானாரையும் குறிக்கும் என்று எதிராஜ சப்ததியிலையும் வேதாந்தாச்சாரியர் ஒரு அனுபவம் அதை காட்டியுள்ளார். இப்படி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அனுபவிக்கப்படக்கூடிய எம்பெருமானாரை உலகளந்த உத்தமனாக இங்கே அனுபவித்திருக்கிறார் ஆரம்பத்திலேயே இந்த சுவாமி. அதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தையும் தாமே காட்டியிருக்கார். என்ன காரணம்னா, இந்த இருவருடைய அளவு கடந்த ஒரு சீல குணத்தை பாருங்கள். யாருடைய அளவு கடந்த அந்த சீல குணத்தினாலே அனைத்துலகும் உஜ்ஜீவித்ததோ அப்பேற்பட்டவரை என்று காட்டுகிறார். அப்போ இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொதுத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தால், அளவு கடந்த சீல குணம். பகவானுடைய எண்ணற்ற கல்யாண குணங்கள், அவைகளுக்குள்ளே எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு நாம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு நேரம் பார்த்தால் அவனுடைய கருணை தான் மிக உயர்ந்த குணம்னு சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தால் அவனுடைய வாத்சல்யம் என்பதுதான் மிக உயர்ந்த குணம் என்னும் நாம் சொல்லலாம். இப்படி எல்லாம் சொல்லும்படியாக அவனுடைய கல்யாண குணங்கள் அமைந்திருக்கு. அதிலே மற்றொரு முக்கியமான குணம்னு பார்த்தால் ஷீலம், சௌஷீல்யம் என்று சொல்லக்கூடியதான ஒரு குணம். இதை பெரியோர்கள் என்னவென்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள் என்னால், சௌஷீல்யம் என்னால் மகதக மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷா. அறப்பெரிய ஒருவன் அவன் மிக தாழ்ந்தவர்களுடன் ஒரு நீராக கலந்து பழகுவது, தன் பெயராக ஒரு நீராக கலந்து பழகும் தன்மை அப்படின்றதாக காட்டியிருக்கார்கள். இப்ப இதற்கு மிக முக்கியமான உதாரணம் என்ன? திருமங்கையாழ்வார் அழகா தெரிவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு அந்த பதிகத்திலே பார்க்கும் பொழுது ராமபிரான் எப்படி எல்லாருடனும், அவன் குஹப்பெருமாளுடனாகட்டும், சுக்ரீவாதி வானரங்களுடனாகட்டும், விபீஷணனுடனாகட்டும், எப்படி அவர்கள் எல்லாம் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக எப்படி எம்பெருமான் எண்ணினான். அப்ப அந்த சகோதரர்களாக எண்ணினானே, ஒரு நீராக கலந்து பழகினானே, அதுதானே சௌஷீல்யம் என்று பெரியோர்கள் காட்டுவது. அப்போ கலந்து பழகும் பொழுதும் கூட தன் பெயராக இதனாலே தனக்கு தான் ஒரு பெரிய பிரயோஜனம் என்று எண்ணி பழகுவது என்று சொன்னால் அந்த குணம்தான் சௌஷீல்யம் அப்படின்னு சொல்லுவது. இப்ப இப்பேற்பட்ட ஒரு சௌஷீல்யம் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் பல இடங்களை நாம் சேவித்தாலும் கூட
இதனுடைய எல்லை நிலம் எது அப்படின்னு பார்த்தால் ஓங்கி உலகளந்த உத்தமனிடத்திலே என நாம் பார்க்கலாம். ஆண்டாள் அழகாக ஓங்கி உலகளந்த பெருமாளை உத்தமன் என்று கொண்டாடுகிறாள். மனத்துக்கு இனியான் என்று ஒரு புறம் ராமபிரானை சொன்ன போதிலும் கூட உத்தமன் என்று ஆண்டாளால் கொண்டாடப்படுவது உலகளந்த பெருமாள் தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த உத்தமமான குணம் என்னால் என்ன? தனக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டாலும் கூட, தனக்கு ஒரு இகழ்வு ஏற்பட்டாலும் கூட, மற்றவர்களுக்கு ஒரு வாழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக காரியம் செய்யக்கூடியவன் தான் உத்தமன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். அப்போ அந்த வாமனனாக வந்த பொழுது தனக்கு ஒரு அவப்பேர், இவனுடைய வஞ்சனையாக வந்து பலியினிடத்துல எல்லாவற்றையும் அபகரித்து விட்டான் என்று இவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை. இல்லை, இவன் போய் இப்படி பிக்ஷை எடுத்தானே அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. என்னுடைய அடியவர்கள் என்னை இடத்துல சரணாகதி பண்ண இந்திராதிகளை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி வந்தானே, அது உத்தமத்துவம். அது மட்டுமல்ல, அந்த உத்தமனான வந்த அந்த உலகளந்த அவதாரத்திலே அவன் என்ன பண்ணான்? சரி, இதையே நாம் ஒரு வியாஜமாக கொண்டு லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர் சிரசிலும் நம்முடைய திருவடியை வைத்து விடுவோம். இவர்கள் எல்லோரும் என்னுடையவர்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்துதான் என்பதை நாம் ஒரு முறை நிலைநாட்ட வேண்டும். அதனாலே இந்திரன் நமக்கு நம்மிடத்திலே லோகங்களை மீட்டுத் தர வேண்டும்னு பிரார்த்தித்தான். இதை நாம் ஒரு வியாஜமாக கொண்டு லோகத்தார் எல்லோர் தலையிலும் நீங்கள் என்னுடையவர்கள் தான் என்பதை காட்டும் வண்ணமாக, எல்லோரும் வைணவர்கள் என்பதை காட்டும் வண்ணமாக நம் திருவடியை வைப்போம் என்று அவன் வைத்தானே. இப்போ அந்த விஷயத்தை பார்த்தோமானால், பகவானுடைய திருவடியை விரும்பக்கூடியவர்கள் இல்ல விரும்பாதவர்கள், பகவானுடைய திருவடி வைபவத்தை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வசிஷ்ட சண்டாள விபாகம் அற இன்னும் சொல்லும்படியாக எல்லார் தலையிலையும் பகவான் தன் திருவடியை வைத்தான். அப்ப அதுதானே உண்மையிலே ஒரு உயர்ந்த சீல குணம். அதனாலே அப்பேற்பட்ட எந்த ஒரு திரிவிக்ரமனுடைய சீல குணத்தாலே லோகமெல்லாம் சுகத்தை அடைந்ததோ, உஜ்ஜீவனத்தை அடைந்ததோ, அதுபோன்று திகழக்கூடிய எம்பெருமானாரை நான் வணங்குகிறேன் என்று காட்டுகிறார். இப்ப எம்பெருமானாருக்கு எது முக்கியமான குணம் அப்படின்னு பார்த்தால், தயைக சிந்தோகோன்னு ஒரு புறம் பார்த்தால் எம்பெருமானாருடைய தயை தான் முக்கியமான குணம். எம்பெருமான் பகவானுக்கு ஸ்ரீவைகுண்டநாதனை பற்றி தெரிவிக்கும் பொழுது, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்குள்ளே பகவானுடைய கல்யாண குணம், எந்த கல்யாண குணம் உயர்ந்ததுன்னு வாதம் நடக்கும். ஒரு கோஷ்டியினர் அவனுடைய பரதுக்க துக்கித்வம், பிறர் துக்கத்தை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் தானும் வருந்துவது, அப்பேற்பட்ட கருணை தான் உயர்ந்ததுன்னு சிலர். இல்லை, அது தோஷ போக்கியத்துவம், அடியார்களுடைய தோஷத்தை கண்டு அதையே போக்கியமாக கொள்ளும் தன்மை, என் அடியார் அது செய்தாரேல் நன்னு செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்சல்யம் தான் மிக உயர்ந்தது அப்படின்னு ஒரு சாரார். இல்லை இல்லை, அவனுடைய சௌலபியம் அதுதான் உயர்ந்தது, இல்லை அவனுடைய சௌஷீல்யம் தான் உயர்ந்தது என்று இது போலெல்லாம் அங்கே வாதம் நடக்கும். அது போலத்தான் நாம் எம்பெருமானார் திறத்திலும் பார்க்கலாம். இப்போ ஒரு சமயம் ஒரு சிஷ்யருக்கு எம்பெருமானுடைய தயை என்கிற குணம்தான் மிக தெளிவாக வெளிப்படும். அப்போ தயைக சிந்தோகோன்னு சொல்லும்படியாக இருக்கும். மற்றொரு புறம் எம்பெருமானாருடைய வாத்சல்யம் வெளிப்படும். நாம் எவ்வளவு தவறு செய்த போதிலும் கூட அவர் தாமே முன் வந்து அந்த தவறையும் கணிசியாமல் அதையே ஒரு காரணமாக கொண்டு நம்மை ரட்சித்தாரே அப்படின்னு வாத்சல்யம் உயர்ந்ததாகட்டும். இதுக்கெல்லாம் பல சரித்திரங்கள் பிரமாணமாக இருக்கு. அப்போ வாத்சல்யம்னு பார்க்கலாம். இல்ல இவருடைய சௌஷீல்யம் தான் உயர்ந்தது என்ன மற்றொரு புறம் சொல்லும்படியாக அமைந்திருக்கு. அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோமானால் அண்ணாவப்பங்கார் அவருடைய ஒரு குணானுபவம் என்னவாக இருக்கு என்னால், எம்பெருமானாருக்கு முக்கியமாக ஒரு குணம், நிரூபகமான குணம் எது அப்படின்னால் அது சௌஷீல்யம். நான் காரே கருணை ராமானுசான் ஒரு பக்கம் கருணை என்று சொன்னாலும் மற்றொரு புறம் அவருடைய சௌஷீல்யம் என்னதான் சொல்லப்படும். என்ன காரணம் பாருங்கள், எப்படி உலகளந்த பெருமாள் எல்லார் திறத்திலும் தன்னை அறிந்தவர்கள் அறியாதவர்கள், ஒப்புக்கொண்டவர்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள் இன்னும் எல்லார் திறத்திலையும் சமமாக ஒரு கருணையை ஒரு அனுகிரகத்தை பண்ணி முடித்தான் திருவடியை வைப்பதன் மூலமாக. அதுபோலத்தான் எம்பெருமானாரும் கூட பார்த்தோமானால் அவருடைய சிஷ்ய கோஷ்டி எப்பேற்பட்டது, அவர் அனுகிரகித்தவர்களா யார் அப்படின்னு பார்த்தால் புறத்தாழ்வான் முதலியாண்டான் போன்ற மகான்கள், இவர்கள்லாம் நேரடியா தாமே வந்து எம்பெருமானாரை ஆசிரித்தவர்கள். இதை தவிர்த்து இவர் தாமே திருத்தி பணிகொண்ட எம்பார் யாதவ பிரகாஷர், யஜ்ஞமூர்த்தி அதாவது அருளாள பெருமாள் எம்பெருமானார், அதே போல உரங்காவல்லி தாசர்,
இவர்கள்லாமும் ஒரு பக்கம். இதை தவிர்த்து இன்னும் ரொம்ப இவர் தாமே அவர்களிடத்திலே சென்று திருத்தி பணி கொண்ட சமணர்கள், பத்மகிரியில இருந்த பௌத்தர்கள், இது போன்றவர்கள், இன்னும் இது போல தயிர்காரி, தும்பையூர் கொண்டி, ஒரு ஊமை சிறுவன், இது போன்ற எல்லார் திறத்திலையும் எம்பெருமானாருடைய அந்த ஒரு கருணா கட்டாட்சமானது இது விழுந்ததுன்னு பார்க்கிறோம். அதனாலே புறத்தாழ்வான் ஒரு புறம் என்னால் அந்த ஒரு ஊமை சிறுவன் இன்னொரு பக்கம், எம்பார் முதலியாண்டான் இவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், இவராலே திருத்தி பணிகொள்ளப்பட்ட பௌத்த ஜெயினாதிகள், பிள்ளை உறங்காவில்லிதாசர், யஜ்ஞமூர்த்தி முதலியவர்கள் இன்னும் எல்லாரிடத்திலேயும் இவருடைய ஒரு அனுகிரகம், இவருடைய சம்பந்தமானது ஒன்று சேர்ந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப இதை கொண்டு பார்த்தால் அந்த உலகளந்த பெருமாளுடைய மறு அவதாரம் தானோ இந்த எம்பெருமானார், அப்பேற்பட்ட சௌஷல்யத்தை உடையவராக திகழ்கிறாரே என்று நாம் அனுபவிக்கும்படியாக உள்ளது என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே எம்பெருமானாருக்கு நிரூபகம் சௌஷல்யமே என்பதாக காட்டியிருக்கார். வந்தே ராமானுஜமுனிம் திரிவிக்ரமமிவா பரம் நிர்மரியாதேன ஷீலேன யஸ்ய விஸ்வம் சுகீகிருதம். அதற்கு மேலே ரொம்ப ஆச்சரியமா ஒரு அனுபவம் 4வது ஸ்லோகத்தில் என்ன பண்றாருன்னா, சாமான்ய சாதர சதாதிகிராம் பகூனாம் நாராயணே பவதி பர்யவசான புத்திஹி நாராயணோக்திரபி ஷட்சு விதாசு விஷ்ணோ விஸ்ராம்யதி த்வயி பரே நனு சாஸ்திரபாணோ. அழகாக காட்டுறார். எம்பெருமானுக்கு சொல்லக்கூடிய வைபவம் என்று பார்த்தால் அவனுடைய நாராயணன் என்கிற ஒரு திருநாமம். இந்த ஒரு திருநாமம் என்பது வேறு யாருக்கும் நாம் பொருந்தும்படி செய்ய முடியாது, பொருந்தி விட முடியாது. வேற எந்த தேவதையின் இடத்திலும் பொருத்த இயலாத ஒரு திருநாமம் என்னால் நாராயணன் என்கிற இந்த ஒரு திருநாமம். இந்த விஷ்ணு, வாசுதேவன் போன்ற திருநாமத்தையாவது வலிந்து வாது செய்து மற்ற தேவதைகளுக்கும் அன்வயப்படுத்தி விடலாம். ஆனால் நாராயண பதத்தை அப்படி செய்ய முடியாது என்பது ஒரு விஷயம். ஏன்னா அது நாராயணன் என்பது குறிப்பிட்ட ஒரு தேவதை இடத்தில் தான் பிரயோகம் பண்ண வேணும். எந்த தேவதையின் இடத்திலே இத்திஹாச புராணாதிகளில் பிரயோகம் இருக்கோ, பெரியோர்களுடைய விவகாரம் இருக்கோ, அதை தான் கொள்ள வேண்டும். அது ஒரு சம்ஞாபதம் அப்படின்றது இலக்கணப்படி வரக்கூடிய விஷயம். அதனால் நாராயண திருநாமத்தை மட்டும் வேறு யாரிடத்திலும் வைக்க முடியாது. அதனால பாருங்கள், வேதாந்தங்கள்ல பொதுவா பரபிரம்மத்தை சொல்லும் பொழுது சில இடத்திலே வெறும் சத்து, அது இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, பிரளய காலத்துல எல்லாம் அழிந்த போதிலும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்ன சத்து என்ன அதை குறிப்பிடுவது உண்டு பரம்பொருளை. இன்னொரு இடத்துல பார்த்தா ஆத்மான்னு குறிப்பிடுவது, இன்னொரு இடத்துல பிரம்மம்னு குறிப்பிடுவது. சரி, இதெல்லாம் எந்த தேவதையை குறிக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சந்தேகம் வந்தால் கடைசியில ஒரு சில உபனிஷத்துக்களிலே, மகோபனிஷத், சுபால உபனிஷத்துல நாராயணன்ற திருநாமம் இருக்கு. அப்போ நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், நாராயணனாகிற இந்த எம்பெருமானைத்தான் உபனிஷத்துக்கள் சில இடங்களில் சத்து என்றும் ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் குறிப்பிடுகிறது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த நாராயண பதத்தின் மேலே நமக்கு சந்தேகமே வராது. சத்துன்னு சொன்னா என்னது? அது ஆத்மான்னா கூட எந்த ஆத்மா? பிரம்மம்னா அறப்பெரியது எந்த பொருள்? அது அறப்பெரியது? இந்த சந்தேகங்கள் எல்லாம் வரும். ஆனா நாராயணன்னு சொன்ன பின்பு சந்தேகம் வராது நமக்கு. அப்போ நிசந்தேகமாக தத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு திருநாமம் என்று சொன்னால் அது நாராயணன் என்கிற திருநாமம் அப்படின்றது தெரிந்த விஷயம். இப்ப இது பிரதம பருவம் தான். இந்த நாராயண பதம் என்பதும் கூட எம்பெருமானாரிடத்திலே தான் பரியவசிக்கும் என்பது இங்க சரம பருவ நிஷ்டர்களுடைய அனுபவம் என்று நாம் கொள்ள வேண்டும். இந்த நாராயணம் என்கிற திருநாமம் கூட 6 விதங்களிலே இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய அந்த நாராயண திருநாமம் கூட 6 பிரகாரங்களாலேயும் எம்பெருமானார் தலத்தில்தான் வந்து முடியும், பரியவசிக்கும் என்பதாக இங்கே காட்டியிருக்கார். இது என்ன விசித்திரமாக இருக்கு? எம்பெருமான இடத்திலே பரியவசிக்கும், அவ்வளவுதான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடத்திலே பரியவசித்தால் அது முடிந்தது. அதற்கும் உள்ளே இன்னொரு எம்பெருமானார் திறத்திலே வந்து முடியும் என்று சொன்னால் இதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னால், பாருங்கள், எம்பெருமானார் அப்படின்னு சொன்னால் அவர் தானே ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன், குரு அப்படின்ற வார்த்தை எல்லாம் இதற்கு முழுமுதற் பொருள், முக்கியமான அர்த்தம் எம்பெருமானார் தான் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கார்கள். தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரீதி பதம் பாதி நான்யத்ர என்பதாக பூர்வர்களுடைய ஒரு ஸ்லோகம் உண்டு. எம்பெருமான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமேனி நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வாருடைய திருவடி எம்பெருமானார்.
அதனால ஆச்சாரியன், நாம் பகவானுடைய இரண்டு திருவடிகளை தானே பற்றுகிறோம். அந்த இரண்டு திருவடினா நம்முடைய ஆச்சாரியன் தான். அந்த ஆச்சாரியன்னா யார்? குரு என்னால் யாருன்னா எம்பெருமானார் அப்படின்னு பூர்வர்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் காட்டின, ஒரு பூர்வர்களால் காட்டப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஆச்சாரியன் குரு என்னால் எம்பெருமானார். சரி, இந்த ஆச்சாரியர் என்பவர் யார் அப்படின்னா, சில பாஞ்சராத்திர ஆகம சம்ஹிதைகள்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு. அதுல என்ன தெரிவிக்கிறதுன்னா, பகவானுக்கு பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் 5 நிலைகள்னு சொல்றோம். ஆனா அதற்கு மேலேயும் 6வது நிலை ஒண்ணு, அது ஆச்சாரியனாகிற ஒரு நிலை. அர்ச்சாவதாரம் போலே ஆச்சாரிய அவதாரம் என்பதும் உண்டு. அது என்ன ஆச்சாரிய அவதாரம் அப்படின்னு சொன்னால், அதான் அழகா சொல்லப்படுறது, பகவானே சஸ்திரங்களை, ஆயுதங்களை கையிலே கொண்டு வந்து அவன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதரித்தான். இப்ப ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே அவன் கையிலே சஸ்திரத்தை ஏந்தி கொண்டான். ஆனால் அவன் இந்த 6வது நிலை இருக்கு இல்லையா, இந்த ஆச்சாரியனாக அவன் பிறக்கும் பொழுது அவன் கையிலே வைத்துக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரம் என்னால் வேதம். வேதத்தையே தன் கையிலே ஏந்தி கொண்டு வேதத்தின் மூலமாக அனைவரையும் திருத்துவதற்காக எடுத்த ஒரு அவதாரம் என்று சொன்னால் அதுதான் ஆச்சாரியனாகிற ஒரு அவதாரம் என்று நாம் இங்கே கொள்ள வேண்டும். அதனால இப்போ ஆச்சாரியன் என்று சொன்னால் யார் அப்படின்னால் எம்பெருமானார். எம்பெருமானார் என்பவர் பகவானுடைய இறுதியான ஒரு அவதாரம் என்ன அனுபவம். அதனால பகவானுடைய இறுதியான அவதாரம் என்று சொல்லும் பொழுது, இந்த நாராயணன்ற அந்த திருநாமத்துக்கு அர்த்தங்கள் பல உள்ளன. அது என்னன்னு நாம் மேலே பார்ப்போம். அப்ப அந்த அர்த்தங்களின் படி பார்த்தால் நாராயண திருநாமம் வந்து முடிவது எங்கே என்று பார்த்தால் அது எம்பெருமானார் திறத்திலேதான். சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனூம் மக்னானுத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா அப்படின்னு அழகான ஒரு பிரமாண வச்சனம் உண்டு. என்ன தெரிவிக்கிறது அப்படின்னால், நேரடியாக நாராயணன் தானே கையிலே சாஸ்திரத்தை ஏந்தி கொண்டு இப்படி ஒரு மனுஷனாக இங்கே வந்து அவதரித்துள்ளான். கருணையினாலே சம்சாரிகளான நம்மை உத்தரிப்பிப்பதற்காக அவன் இப்படி ஆச்சாரியனாக அவதரித்துள்ளான் என்று காட்டுகிறது இந்த ஸ்லோகம். இப்ப இதன்படி பார்த்தால் எம்பெருமானுடைய 6வது அவதாரம் தான், 6வது நிலைதான் ஆச்சாரியனாகிற அவதாரம். சரி, இப்ப நாராயணன்ற திருநாமம் எப்படி ஆச்சாரியராகிற எம்பெருமானாரிடத்துல வந்து சேரும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கணும். இந்த ஆச்சரியமா ஷட்சு விதாசுன்னு ஒரு அம்சத்திலே இதை காட்டியிருக்கார் கவி. 6 பிரகாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 வகைன்னு சொல்லும் பொழுது இந்த நாராயண திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்னு நாம் பார்க்கணும். முமுட்சுப்படியிலே துவய பிரகரணத்திலே பார்த்தோமானால் அழகாக இப்படி காட்டப்படுறது. பூர்வகண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயண திருநாமத்துக்கு 6 அர்த்தங்கள் நாம் கொள்ள வேண்டும். என்னது? அவையாவன: வாத்சல்யமும் சுவாமித்வமும் சௌஷீல்யமும் சௌலபியமும் ஞானமும் சக்தியும். இந்த 6 குணங்களை உடையவன் தான் நாராயணன் அர்த்தம் அப்படின்றார். திருமந்திரத்துல சொல்லும் பொழுது அனைத்து சேதனா சேத்தனங்களும் நாரங்கள், அவைகளுக்கு இருப்பிடமானவன், அவைகளை தன்னுள் கொண்டவன் என்னெல்லாம் காட்டப்படுறது. பூர்வ கண்டத்தில் சொல்லும் பொழுது அங்கே பகவானை பிரபத்தி பண்ணக்கூடிய ஒரு பிரகரணம் என்கிறபடியால் அதற்கு சேர நாரங்களுக்கு அயனம் அப்படின்னா இந்த 6 குணங்களை உடையவன் என்று வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நாராயணன் சொன்னால் இந்த 6 குணங்களை உடையவன் அர்த்தம். எந்த 6 குணங்கள் அப்படின்னா சுவாமித்வம், வாத்சல்யம், சௌஷீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி. இதெல்லாம் எதற்கு வேணும் என்பதை தாமே பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே தெரிவித்திருக்கார். குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். பகவானை நாம் பற்றுகிறோம்னு சொன்னால் முதல்ல நமக்கு பயம் ஏற்படுறது. அனாதி காலமாக பாபம் பண்ணினோமே, திடீரென இப்ப இவனை எப்படி நாம் அணுகுவது, நம்மை தண்டித்தான் என்று சொன்னால் என்ன பண்ணுவது அப்படின்னு பயம் வரும் இல்லையா? பயந்து நாம் அவன்கிட்டே போகாமல் இருந்தோம்னு சொன்னா அது கூடாது. அப்ப அதுக்காகத்தான் வாத்சல்யம். அவனிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை நாம் சற்று அறிந்தோம் என்று சொன்னால் சரி, நாம் அறியாமல் பண்ணோம், அதை அவன் பெரிதாக பார்க்க மாட்டான், இதையே காரணமா கொண்டு நம்மை அங்கீகரிப்பான், அவன் மிகுந்த வத்சலன், பிரீதி உடையவன் என்று நாம் கிட்டே அணுகலாம். அடுத்தது காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம். பகவானை நெருங்கியாச்சு, ஆனா பகவான் இடத்துல நாம் பிரபத்தி பண்ணோம் என்னால் நம்மை ரட்சிப்பனா, நம் காரியத்தை அவன் ஏன் செய்ய வேண்டும், நமக்காக அவன் ஏன் காரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அவன்தான் நம்முடைய சுவாமி, நாம் அவனுடைய சொத்து.
சொத்தை ரட்சிப்பது என்பது அவனுடைய கடமைதானே. நம்மை நாம் சம்சாரத்திலேயே சுத்தி கொண்டிருந்தோம், பகவானை அடையவில்லைன்னு சொன்னா அவனுக்குத்தான் பேரிழவு. அதனால அவன் சுவாமியானபடியால் நம்மை ரட்சிப்பன் அப்படின்னு தெளிவதற்காக சுவாமித்வத்தை நாம் அறிய வேண்டும். அதற்கு மேல் சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌஷீல்யம். சரி, பகவான் தான் நமக்கு மட்டும் சுவாமியானவன், சர்வலோகத்துக்கும் சுவாமியானவன். இந்திராதி தேவர்களும் கூட அவனை சேவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் எப்படி அவனிடத்துல போவது அப்படின்னு பின்வர வாய்ப்பு உண்டு. அப்போ அது கூடாது என்பதற்காக அடுத்த குணத்தை நாம் அனுசந்திக்கணும். அதுதான் சௌஷீல்யம். அப்போ நம் போன்ற மிக தாழ்ந்தவர்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவன் தான் அவன் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் ஏற்படும். அதற்கு மேலே கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். பகவான் முகம் கொடுப்பானா நமக்கு? அவனை எப்படி சேவித்தால் நம்மை அணைத்துக் கொள்வான்? அவனை சேவிப்பதே இயலாதே. அவனும் இருப்பது பார்க்கடலில் அல்லது ஸ்ரீவைகுண்டத்தில் தானே அப்படின்னா இல்லை. அவன் சுலபன். அப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணான். இன்றைக்கு அர்ச்சாவதாரமாகவும் அவன் எழுந்தருளி இருக்கான். அதனால் நமக்கு முகம் கொடுக்கக்கூடியவன் சுலபன் தான். விரோதியை போக்கி தன்னை கொடுக்கைக்கு ஞான சக்திகள். அடுத்ததாக ரெண்டு குணங்கள். நமக்கு வேண்டியது என்ன என்பதை அறிந்து அதை தருவதற்கு வேண்டிய சாமர்த்தியம். அப்போ ஞான சக்திகள். இப்ப இந்த 6 குணங்களை உடையவன் அந்த நாராயணன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இந்த 6 குணங்கள் பகவானிடத்துல இருக்குன்னு சொல்லுவதை காட்டிலும் எம்பெருமானார் திறத்திலே இருக்குன்னு சொன்னால்தான் அது உண்மையாக இருக்கும், அது பூரணமாக ஏற்படும். பகவானை நாம் பற்றுகிறோம் என்று சொன்னால் அதை காட்டிலும் ஆச்சாரியனை பற்றுவது என்பதுதான் மிக பொருத்தமான விஷயம், சுலபமான விஷயம். அப்போ பகவானை இடத்திலே இந்த வாத்சல்யாதிகள் இருப்பதை காட்டிலும் பகவானுடைய அந்திம அவதாரம்னு சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் இடத்துல இந்த குணங்கள் இன்னும் பூர்த்தியாக அமைந்துள்ளன. வாத்சல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, உடையவர் என்ன, எம்பெருமானாருடைய சுவாமித்துவம் இது புகழப்படுகிறது. எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை பல இடங்களில் நாம் பார்க்கலாம். மேல ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கப் போகிறார். தன் திருவடியை ஆசிரியித்திருந்த ஒரு அரையர் குமாரர், அவர் தப்பு செய்த போதிலும் கூட தாமே அதை அதை காரணம் காட்டி அந்த சிஷ்யரை விடாமல் தாமே முன் சென்று மறுபடியும் அவரை திருத்தி பணிகொண்டார்னு பார்க்கிறோம். அவருடைய வாத்சல்யம் என்ன, சௌஷீல்யம் என்ன, இது போன்று முன்பு தெரிவித்தது போலே எல்லார் திறத்திலும் தம்பேராக எம்பெருமானார் அப்படி கலந்து பழகின தன்மை என்ன, எல்லோருக்கும் தன்னுடைய சம்பந்தத்தை அருளினது என்ன, சுலபராக இருந்தது, நேரடியாக நாம் அவரை சேவிக்கும்படியாக இருந்த தன்மை என்ன, ஞானம் சக்தி அப்படின்னு எம்பெருமானாருடைய அந்த சர்வஜத்துவம் சர்வசக்தத்துவம் என்பது நமக்கு தெரிகிறது. எம்பெருமானார் அப்படி ஞான பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமான்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்போ அனைத்தும் அறிந்தவராக எழுந்தருளி இருந்தார். அவருடைய சக்தியும் இருக்கு, உபய விபூதியும் அவர் கையில இருந்தபடியால் அவர் யாரையும் உஜ்ஜீவிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொண்டவராக திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே எம்பெருமான் தன்னால் இந்த சம்சாரத்தை திருத்த முடியவில்லை என்பதை அந்த ஒரு குறையினாலே தானே தம்முடைய படுக்கையாகிற அனந்தாழ்வானை இப்படி அவதரிக்கச் செய்தான். அதனால் எம்பெருமானிடத்திலே காட்டிலும் எம்பெருமானாரிடத்திலே இந்த வாத்சல்ய சுவாமித்வாதிகள் நிரம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். அதனால் இந்த 6 குணங்கள் அப்படின்னு பார்த்தால் அது எம்பெருமானாரிடத்திலே புஷ்கலமாக அமைந்திருக்கின்றன. அதற்கு மேலே எம்பெருமானார் அவரும் அவர் ஆச்சாரியராகிறபடியால், ஆச்சாரியன் என்பது எம்பெருமானுடைய ஒரு அவதாரம் என்று கருதப்படுகிறபடியால் நாராயணன் என்கிற திருநாமம் இவரிடத்திலே தான் வந்து நிற்கும். அதாவது எப்படின்னா, இந்த 6 குணங்களை பற்றி தெரிவிக்கும் பொழுது மூச்சுப்படியிலே இந்த 6 குணங்களையும் எடுத்துக்காட்டி, இந்த 6 குணங்களும் அர்ச்சாவதாரத்திலே அழகாக திகழ்கின்றன. இவ் 6 குணங்களையும் நாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று காட்டியிருப்பர் பிள்ளை லோகாச்சாரியர். இப்போ 6 குணங்கள், அதிலும் சௌலபியம் என்பது விஞ்சி இருப்பது அர்ச்சாவதாரத்திலே. அதுவும் குறிப்பாக இதை நாம் எங்க சேவிக்க இயலும் அப்படின்னு சொன்னால், இங்கு சொன்ன சௌலபியத்துக்கு எல்லை நிலம் அர்ச்சாவதாரம். இதுதான் பரவியூக விபவங்கள் போல நீக்கே கண்ணாலே காணலாம்படியாய் இருக்கும். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு ஆச்சரியமாக காட்டியிருப்பார். அங்கு வியாக்கியானத்திலே பெரியஜியர் எப்படி காணலாம்ன்றதையும் அங்கு எடுத்து விவரித்து காட்டியிருப்பார். நம்பெருமாளுடைய அந்த திருமுடி, திருமுடி என்ன, அவருடைய திருக்கண்களினுடைய அந்த அழகு என்ன, அதிலே வாத்சல்யம் நமக்கு தெரியும்.
அவர் ஆசன பத்மத்திலே அழுத்தி இருக்கக்கூடிய அந்த திருவடியின் மூலமாக இந்த குணங்கள் பிரகாசிக்கும் எனெல்லாம் அங்கே மேல் சூத்திரங்களிலும் வியாக்கியானத்திலும் விவரிக்கப்பட்டிருக்கு. அதனாலே அர்ச்சாவதாரத்தில் எப்படி பகவானுடைய 5 நிலைகள்னு கொள்ளும் பொழுது இந்த சுவாமித்துவ சௌஷீல்ய வாத்சல்யாதி குணங்கள் இறுதியான அவதாரம், இறுதி நிலையான அர்ச்சாவதாரத்திலே நன்கு அது விளங்கும்னு சொன்னது போலே, இப்ப சரமபரம நிஷ்டர்களுடைய திருஷ்டியிலே 6 நிலைகள்னு பார்க்கணும் பகவானுக்கு. இப்ப 6 நிலைகள்னு சொல்லும் பொழுது அர்ச்சாவதாரத்தை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியது ஆச்சாரியன் என்கிற அவதாரம். அப்ப இந்த 6 குணங்கள், வாத்சல்யம், சுவாமித்துவம் முதலிய குணங்கள் எல்லாம் பகவானுடைய 6வது நிலையாகிற ஆச்சாரிய அவதாரத்திலே நன்கு புஷ்கலமாக திகழும் என்று நாம் கொள்ள வேண்டும். அதனால நாம் இப்படி கொள்ள வேண்டும். இங்கு சொன்ன சௌலபியத்துக்கு எல்லை நிலம் அர்ச்சாவதாரம்னு சொன்னதை சரமபரம நிஷ்டர்கள் எப்படி கொள்ள வேண்டும் என்னால், இங்கு சொன்ன சௌலபியத்துக்கு எல்லை நிலம் ஆச்சாரிய அவதாரம். இதுதான் பரவியூக விபவ அர்ச்சாவதாரங்கள் போல் அன்னிக்கே உத்தார காட்சியம் நம் ராமானுஜன் பக்கலிலே காணலாம் என்று இது போலே நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என நாம் பார்க்கலாம். இப்போ அதுதான் அப்படி ஒரு அழகான ஒரு ரசமாக அனுபவிக்கிறார் இந்த ஒரு ஸ்லோகத்திலேன்னு பார்க்கலாம். அதனால நாராயணன்ற இந்த ஒரு திருநாமம் இருக்கே, இதுவும் கூட சாஸ்திரபாணியாய் பகவானுடைய 6வது அவதாரமா இருக்கக்கூடிய ஆச்சாரியனாகிற தேவரீரிடத்திலே, எம்பெருமானாரிடத்திலே தான் இந்த நாராயண திருநாமம் கூட புஷ்கலமாக அழகாக திகழ்கிறது என்பதாக ஒரு அனுபவம்னு பார்க்கிறோம். இப்ப இப்படி ஒரு சில ஸ்லோகங்கள் மூலமாக முதல் ஒரு உபோத்காத பிரகரணத்திலே எம்பெருமானாருடைய ஒரு குணானுபவத்தை பண்ணி மேலே அவருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அனுபவிக்க தொடங்குகிறார். அதுல நாம் பார்த்தோமானால் முதல்ல ஒரு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னால், தேஜஸ்வினி குருகுணா தவயஸ்ய சூக்தி பீఠேன்யதாயி பத சாரதயா ஸ்வமூர்த்னி சோயம் விஷய்ய கதமாகுல தீரிவத்வம் வாதே ஜிகேத பகவன் நனு யஜ்ஞமூர்த்திம். 12வது ஸ்லோகத்திலே 2 சரித்திரங்களை எடுத்துக்காட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எம்பெருமானார் திறத்திலே. என்ன சொல்றார் அப்படின்னால், யஸ்துவம் குருர் பவதி தேஜஸ்வினி குருகுணா தவயஸ்ய சூக்தி. தேவரையருடைய இந்த திருவாக்கு இருக்கே, எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். அருளி செய்த பின்பு காஷ்மீரத்துக்கு திக்விஜய யாத்திரையாக அப்படி பாரத தேசம் எங்கும் செல்லும் பொழுது காஷ்மீரத்திலே சாரதா பீடத்துக்கு சென்று அங்கு தன்னுடைய பாஷ்யத்தை அப்படி காட்ட, அது இதுதான் ஸ்ரீபாஷ்யம், மற்றதெல்லாம் சாதாரண வேதாந்த பாஷ்யங்கள் பிரம்மசூத்திர பாஷ்யங்களாக இருக்கலாம், இதுதான் உண்மையாக ஸ்ரீபாஷ்யம் என்று அந்த சரஸ்வதி தேவியாலேயே கொண்டாடப்பட்டது. அப்படி கொண்டாடப்பட்டு எம்பெருமானார் அவருடைய திருவாக்கினாலேயே கப்பியாச ஸ்ருதிக்கு அர்த்தத்தை தாம் கேட்க வேணும்னு ஆசைப்பட்டால் அந்த சாரதா தேவி இந்த கப்பியாச ஸ்ருதிக்கு அழகான அர்த்தத்தை அருளி செய்தார் எம்பெருமானார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷணஹா என்று ஆச்சரியமாக அர்த்தத்தை அருளி செய்தார். இதெல்லாம் கேட்ட பின்பு அந்த பாஷாதேவி, பாஷான சரஸ்வதி, இந்த பாஷாதேவியானவள் ரொம்ப மெச்சி, தேவரீர் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர், இதுதான் ஸ்ரீபாஷ்யம், தேவரீர் தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று அப்படி கொண்டாடினாள். அதன் பிறகு தான் திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்த இந்த ஞானப்பிரான் அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை எம்பெருமானாருக்கு அவள் தந்தாள் என்னும் காட்டப்படுறது. ஹயக்ரீவ மூர்த்தியை தந்தாள். இதை கொண்டுதான் பாஷாதத்த ஹயக்ரீவக பாஷ்யகாரோ மகாயஷாகான்னு கூட அஷ்டோத்தர ஸ்தோத்திரத்திலே இப்படி அனுசந்திக்கப்படுறது. இன்னொரு விதமாகவும் சொல்லுவது, எம்பெருமானார் முதல் முறை அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பெறுவதற்காக சென்ற பொழுது, அப்போ அங்கே இந்த ராமானுஜாரி திவ்ய சரிதையில இப்படி காட்டப்பட்டிருக்கு. இப்போ அவர் வேதாந்த சாரத்தை அருளி செய்து அங்கே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு அதை தந்து, ராஜாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு, இந்த பாஷாதேவி சாரதா தேவியும் கூட அதை ரொம்பவும் ஆதரித்து, இதுதான் உண்மை பொருள் பிரம்மசூத்திரங்களுக்கு என்று அவள் கொண்டாடினாளாம். அப்படியும் கூட காட்டப்படுறது. அப்பதான் இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டார். முதல் அர்த்தத்திலே தேவரையருடைய அந்த தேஜஸ்வினி குருகுணா, உயர்ந்த குணங்கள் கொண்டதாயும் தேஜஸுடன் திகழக்கூடியதாயும் இருக்கக்கூடிய தேவருடைய ஸ்ரீசுக்தி. இந்த ஸ்ரீசுக்தியை சாரதா தேவி என்ன பண்ணாள், இந்த பீഠத்திலே காஷ்மீர பீடத்திலே இருக்கக்கூடிய அந்த சாரதா தேவியானவள் தன்னுடைய
தலைமேலே அதை தரித்து கொண்டாள், தலைமையிலே வைத்து அதற்கு கௌரவம் செலுத்தினாள். அப்படி கௌரவம் பண்ணி தான் திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய பரிமுகத் தெம்பெருமானை தேவரீருக்கு தந்தாள். தேவரீரை ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றும் அவள் சம்பாவனை செய்தாள். இப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவர் தேவரீர் இல்லையா? சரஸ்வதின்னு சொன்னால் வித்யைக்கு எல்லாம் ஒரு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். அவளே தேவரீரை இப்படி கொண்டாடி இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது தேவரீர் இந்த யஜ்ஞமூர்த்தி, இந்த மேலே அருளாளப் பெருமாள் எம்பெருமானாராக வரப்போகிற இந்த யஜ்ஞமூர்த்தின்ற அந்த ஒரு வித்வானிடத்திலே 17 நாட்கள் எப்படி வாதம் செய்தீர்? ஆகுல தீஹி இவ அப்படின்றார். ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்சம் திகைத்து நின்று 17 நாட்கள் எப்படி தேவரீர் வாத யுத்தம் செய்தது? இந்த யஜ்ஞமூர்த்தி அப்படின்ற வித்வான், மகா பிரசண்ட வித்வான் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அவர் வந்த பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வேதாந்தம் அத்வைதம் தான் உண்மை பொருள், என்னுடன் யாராவது தர்க்கிப்பதற்கு இங்கே வித்வான்கள் உளரோ என்று அப்படி கோஷமிட்ட பொழுது எம்பெருமானார் அவர் ஆழ்வார்களுடைய அந்த உண்மையான சித்தாந்தத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட அவர் வாதத்திலே இறங்கினார். இருவரும் என்ன ஒரு சமய பந்தம் பண்ணி கொண்டார்கள் என்னால், தோற்கக்கூடியவன் அந்த ஜெயித்தவனுடைய சமயத்தை தழுவ வேணும் என்று. இப்போ இப்படி தினப்படி வாத யுத்தம் நடக்கிறது. இப்போ அத்வைதபரமாக எல்லா வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கொண்டு இதுதான் உண்மை பொருள்னு யஜ்ஞமூர்த்தி வாதாடுகிறார். அதற்கு ஒன்றுக்கொன்றாக பதில் சொல்லி இது தவறு, விசிஷ்டாத்வைதமாகத்தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். 3 சித்து அச்சித் ஈஸ்வரன் 3 தத்துவங்கள், அந்த சிதச்சித்து தத்துவங்களை விட்டு பிரியாது தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான பகவான் அவன் ஒருவன், விசிஷ்டமாக சித்தச்சித் விசிஷ்டமாக அவன் ஒருவனாக இருக்கிறான் என்று இப்படி கொள்ள வேணும் என்று இவர் அர்த்தம் காட்டிக்கொண்டு வருகிறார். இப்படி பல நாட்கள் அந்த வாத யுத்தம் நடக்கிறது. 17வது நாள் வந்த பொழுது பிரபலமாக பூர்வபக்ஷங்களை எழுப்பி வைத்தார், கேள்விகளை எல்லாம் முன்வைத்தார் யஜ்ஞமூர்த்தி. இப்போ சரி, அடுத்த நாள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு எம்பெருமானாராலே. இப்போ அவர் கொஞ்சம் கவலையோட மடத்துக்கு எழுந்தருளினாராம். தம் திருமடத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கு கவலையுடன் ராத்திரி அந்த பாலமுதன் கூட அமுது செய்யாமல் அப்படியே படுத்து கொண்டார். இப்போ அவருக்கு என்ன கவலைனா, இப்படி ஆழ்வார்கள் காலத்திலிருந்து வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு உண்மை வேத பொருளை, வேத சித்தாந்தத்திற்கு இது என்ன ஒரு சோதனை, இப்படியும் சோதனை பரீட்சை பண்ணுவது அப்படின்னு எம்பெருமான் திறத்திலே கொஞ்சம் ஒரு கவலையுடன் அப்படி படுத்து கொண்டாராம். அதுதான் இங்க கேள்வி கேட்கிறார் தேவரீர். சரஸ்வதி தேவியும் கூட மெச்சும்படியாக அர்த்தத்தை அருளி செய்யக்கூடியவர். ஆனால் என்ன இப்படி ஒரு எதற்காக இப்படி ஒரு நடனம் பண்ணுகிறீர்? எதற்கு இப்படி ஒரு ஒரு நாடகம் ஆடுகிறீர்? ஒரு சாதாரண ஒரு வித்வான், அவன் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு தேவரீரால் மறுமொழி சொல்ல முடியாதோ? ஏதோ அதற்கு அர்த்தம் தெரியாதது போலே அப்படி கவலையுடன் அன்றைய தினம் ராத்திரி காலம் அப்படி உறங்கினீரே, இது என்ன ஒரு நாடகம்? இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதன் பிறகு தேவரீர் ரொம்ப கவலை கொண்டு அன்றைய தினம் படுத்து அப்புறம் எம்பெருமான் சில அர்த்த விசேஷங்களை எடுத்து காட்டி அடுத்த நாள் மிக பொலிவுடன் தேஜஸுடன் சென்று அந்த வாதத்திலே தேவரீர் யஜ்ஞமூர்த்தியை ஜெயித்து அருளாள பெருமாள் எம்பெருமானாராக சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தீர். இப்படி இருந்த போதிலும் கூட ஒரு நொடி பொழுதிலே அவரை வாதத்திலே வென்று இருக்கலாமே. 17 நாள் இப்படி நீண்டி வரும்படியாக பண்ண வேண்டுமா? தேவரீர் கஷ்டப்பட்டு அவரை ஜெயிக்கும்படியாக ஏன் நடந்து கொண்டீர்? தேவரை நினைத்திருந்தால் முதல் நாளிலேயே வாதத்திலே அவரை வீழ்த்தி இருக்கலாமே அப்படின்றதாக இங்கே கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ பாருங்கள், இதுவே ஒரு விதத்துல எம்பெருமானார் பகவானை போலே கொஞ்சம் ஒரு லீலையை பண்ணுகிறார்னு நாம் கொள்ள வேண்டும். இப்ப ராமாவதாரத்தெல்லாம் பார்த்தோம் ஆனால் கூட இது போல உண்டு. ராமபிரான் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலேயே ராவணன் அவனுடைய சேனை எல்லாவற்றையும் முடித்திருக்கலாம். இல்ல கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தாலும் கூட ஜராசந்தன் ஜராசந்தன் கிடையாது, சிசுபாலன் இவர்கள்லாம் பல முறை கிருஷ்ணனிடத்திலே அந்த துவாரகையை தகர்க்கிறார்கள்னு பார்க்கிறோம். அந்த தைத்தியர்களுடைய கூட்டம் இப்போ பல முறை மேலும் மேலும் அந்த துஷ்டர்களுடைய தாக்குதலை ஏறிட்டு கொண்டு கடைசியிலே அவர்களை தாக்கும்படியாக பகவான் பண்ணி முடித்தான். எதற்கு இப்படி அப்படின்னு பார்த்தோமானால், இது பகவான் இதன் மூலமாக இன்னும் சில பல லீலைகளை நடத்துவது. இப்போ இந்த இடத்துல நாம் பார்த்தோமானால், இந்த யஜ்ஞமூர்த்தி அவனுடைய ஒரு
வித்வத்தை, வைதுஷ்யத்தை எல்லோருக்கும் எடுத்து காட்ட வேணும் என்பதற்காக இவ்வளவு நாள் அதை நீடித்தார் என்பதாக நாம் கொள்ள வேண்டும். ஆனால் இது போல அழகாக ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோமானால் ஒரு ஸ்லோகத்திலே யஸ்ய த்வமேவ சகலோபி புமர்த்தவர்கः யோ வேதனைவ பவதோன்யமனன்ய தெய்வः சோயம் த்வதங்கிரிரிதி விஸ்வஜனீனமேதத் கஸ்மாத்து மோக்ஷமமதாஹ கில கூரநாதாத். இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது, எந்த கூறத்தாழ்வான் தேவரீரையே எல்லாமாக கொண்டிருந்தாரோ, அனைத்து புருஷார்த்தமும் எம்பெருமானார் திருவடிதான் என்று இருந்தவர் கூறத்தாழ்வார். தேவரீரை தவிர்த்து தேவமற்றறியேன் என்கிற தேவரீரிடத்திலே அப்பேற்பட்ட ஒரு நிஷ்டையை கொண்டிருந்தவர் அவர். தேவரீருடைய திருவடியாகவே லோக பிரசித்தமாக இருந்தவர் கூறத்தாழ்வார். ஆனால் அவரிடமிருந்த தேவரீர் மோட்சத்தை அடைந்ததாக, அவர் சம்பந்தத்தினாலே தேவரீர் மோட்சத்தை அடைந்ததாக பாவித்தீரே, இது எதற்காக என்ன அடுத்த ஒரு கேள்வியை இங்கே எழுப்புகிறார். இப்ப இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். எம்பெருமானார் அவருடைய சம்பந்தம்தான் முன் இருக்கக்கூடியவர்கள், முன் ஆச்சாரியர்கள், பின் ஆச்சாரியர்கள் எல்லோருக்குமே உத்தா மோட்சத்துக்கு ஹேதுவாக அமைந்திருந்தது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த எம்பெருமானார் தாமே குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினால்தான் எனக்கு மோட்சம் என்ன எண்ணியிருந்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதற்கு சரித்திரம் என்ன அப்படின்னால், கூரத்தாழ்வான் வரதராஷ்டவம் பாடினார். அப்போ அது முதல் முறை கேட்கும் பொழுது நாலூரான் தனக்கும் முக்தி நல்கினார். நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும்னு கேட்டார். அதன் பிறகு அப்போ அவர் எம்பெருமான் அவர் தேவ பெருமாள் சொன்னது என்னென்னால், உம்முடைய சம்பந்தம் உடையார் எல்லோருக்கும் நாம் மோட்சம் தந்தோம் இன்னும் தெரிவித்தார். இப்ப இந்த விஷயத்தை கேட்ட உடனே கூரத்தாழ்வானுக்கு மிகவும் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தை ஆச்சாரியனாக நாமும் பெற்றிருக்கிறோம் தானே அப்படின்னு எம்பெருமானாருக்கு சந்தோஷம் வந்ததா. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், அங்க எம்பெருமானார் தெரிவித்தார், அடியனுக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே மோட்சம் உண்டு சத்தியம். ஆனாலும் கூட திருக்கோட்டியூர் நம்பியுடைய வார்த்தையை நான் மீறிவிட்டேன். அப்போ அந்த ஒரு ஒரு சிறு அந்த ஒரு அபச்சாரத்தினாலே மோட்சம் உண்டா இல்லையான்னு அடியனுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் கூரத்தாழ்வான் சம்பந்திகள் எல்லோருக்கும் மோட்சம் உண்டுன்னு தேவபெருமாள் தெரிவித்தபடியால் அடியனுக்கு கவலை இல்லை, நானும் அவருடன் ஒரு விதத்திலே சம்பந்தப்பட்டவன் தானே என்று சந்தோஷப்பட்டார். இப்ப இதை ஆழ்வானுடைய வைபவமாக சொல்லுவதுண்டு. அர்வாஞ்சோ யத்பத சரசிஜ துவந்தமாஸ்ருத்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயமுபகதா தேசிகா முக்திமாபுஹு சோயம் ராமானுஜமுனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வர்ணியதே கூரநாதா. எந்த எம்பெருமானாரும் கூட தனக்கு குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே மோட்சம் என்று எண்ணினாரோ, எம்பெருமானார் கூட எந்த கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலே தனக்கு மோட்சம் உண்டு என்று திண்ணமாக இருந்தாரோ, அந்த கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை நாம் பேசி முடிக்க முடியுமா? மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான்னு இதைதான் அமுதனாரும் தெரிவிக்கிறார். இப்ப இங்க என்ன கேள்வி அப்படின்னால், இங்க ஒரு வியப்பான விஷயம் என்ன என்னால், கூரத்தாழ்வான் உம்முடைய திருவடி, யாராவது தன்னுடைய திருவடியினாலே தனக்கு மோட்சம்னு சொல்லுவார்களா? இது என்ன விசித்திரமாக இருக்கு. கூரத்தாழ்வானே உம்முடைய சம்பந்தத்தால் தான் மோட்சத்தை அடைந்தவர்னு சொல்லணும். அப்படி இருக்க இது என்ன விபரீதமாக தேவரீர் பாவித்தது, இதுவும் விசித்திரமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், இது உண்மையிலே இது ஒரு அதிமானுஷமான விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தால், இதன் மூலமாக எம்பெருமானார் வெளியிட்ட விஷயம் என்னவென்னால், ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் போலே சச்சிஷ்ய சம்பந்தமும் நமக்கு உபாதேயம் என்கிற அர்த்தத்தை வெளியிட்டார்னு பார்க்கிறது. பின்னாடி மாணிக்க மாலை போன்ற கிரந்தங்களிலே இது அழகா காட்டப்பட்டிருக்கு. சதாச்சாரிய சம்பந்தம் எந்த அளவுக்கு சிஷ்யனுக்கு முக்கியமோ, சச்சிஷ்ய சம்பந்தம் என்பதும் ஒரு ஆச்சாரியனுக்கு முக்கியம் என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், எம்பெருமானாருடைய குணம் எப்பேற்பட்ட ஒரு குணம் அவருடையது. அவருக்கு அந்த செருக்கு, தான் ஆச்சாரியன் என்கிற ஒரு செருக்கு சிறிதும் கிடையாது என்பது இதிலே மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்போ குணம் எங்கிருந்தாலும் அது கொள்ளத்தக்கது. எம்பெருமானார் கூரத்தாழ்வானை எந்த ஒரு இடத்திலே வைத்திருந்தார், தம்முடைய திருவுள்ளத்திலே
எந்த ஒரு எவ்வளவு கௌரவத்துடன் அவரை வைத்திருந்தார் என்பதெல்லாம் இதுல இருந்து நமக்கு புலப்படுறது. இப்பேற்பட்ட ஒரு மகா குணம் லோகத்துல வேற இடத்துலயாவது பார்க்க முடியுமா? முடியாது. இது சத்தியம். எம்பெருமானார் ஒரு அதிமானுஷமான ஒரு அவதாரம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்றதை திருவுள்ளம் பற்றி இப்படி அருளி செய்திருக்கார் இந்த ஸ்தோத்திரத்திலேன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஸ்லோகம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த இந்த ஒரு சரித்திரம் வேற எங்கும் கிடையாது கிரந்தத்திலே. மற்ற சரித்திரங்கள் எல்லாம் வெவ்வேறு கிரந்தங்கள்ல பார்க்கலாம். இப்போ அடுத்தது 18வது ஸ்லோகத்துல இங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். யः கூரநாதபதயோः பதிதே கபோதே க்ஷாந்தம் மயேதி கதயேதி தமப்ரவீஸ்த்வம் சத்வம் கதம் ஸ்வபரயோரபி சர்வவேதி வார்த்தானபிக்ஞ இவ கூரபதேரசோசா. என்ன கேட்கிறார் அப்படின்னா, கூரத்தாழ்வான் விஷயத்திலே மிகவும் வருத்தப்பட்டார் எம்பெருமானார். என்ன விஷயம் அப்படின்னால், எம்பெருமானார் இந்த ஒரு சோழ ராஜா சைவனுடைய உபத்திரவத்தினாலே மேல் நாட்டுக்கு வெள்ளை சாத்தி கொண்டு மேல் நாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். அங்கே இப்பொழுது திருநாராயணபுரத்தில் எழுந்தருளி இருக்கார். கூரத்தாழ்வானோ திருதண்ட சந்நியாச அந்த திருதண்ட காஷாயங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானார் போலே வேஷமிட்டு கொண்டு இந்த சோழராஜாவின் சபைக்கு சென்று விட்டார். இதை கேட்டபொழுது மிகவும் வருத்தத்துடன் இருந்தார் எம்பெருமானார். ஐயோ, கூரத்தாழ்வான் இப்படி ராஜசபைக்கு சென்று விட்டாரே, என்ன நடந்ததோ, அவர் உயிருக்கு எந்த அபாயமும் வராமல் இருக்க வேண்டுமே எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தாராம். கூரத்தாழ்வானுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மிகவும் வருத்தப்பட்டார். இப்ப இதைதான் இங்க கேட்கிறார் தேவரீர். எப்படி கூரத்தாழ்வான் விஷயத்திலே எதுவும் அறியாதவர் போலே வருத்தப்படலாம்? இதுல என்ன சந்தேகம்? எம்பெருமானார் வேற இடத்துல இருக்கார், கூரத்தாழ்வான் வேற இடத்துல இருக்கார். அதனால கூரத்தாழ்வானுக்கு என்ன நடந்ததோன்னு தெரியாமல் வருத்தப்பட்டார், இதுதானே அப்படின்னால் அதான் இங்க கிடையாது. இன்னொரு ஒரு சரித்திரத்தை இங்க எடுத்து காட்டுறார். முதல் அர்த்தத்திலே என்ன சொல்றாருன்னா, யக் கூரநாத பதயோகோ பதிதே கபோதே. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலில் அங்க சன்னதியிலே நடந்த ஒரு சரித்திரம்னு நாம் பார்க்க வேண்டும். என்ன சரித்திரம் அப்படின்னா, ஒரு நாள் எம்பெருமானாரும் கூரத்தாழ்வானும் அப்படி பெரிய பெருமாளை சேவிப்பதற்காக அப்படி பிரதட்சணமாக வருகிறார். பிரதட்சணமாக வரும் பொழுது இப்படி முதல்ல பிரதட்சணமாக வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சேனை முதலியார் சன்னதியை வலம் வந்து உள்ளே பெருமாளை சேவிக்க போகணும். இப்படி சேனை முதலியார் சன்னதிக்கு பின்னாடி இப்படி வரும் பொழுது திடீரென கூரத்தாழ்வான் திருவடிகளிலே ஒரு புறா வந்து விழுந்ததாம். கப்போத்தம் புறா வந்து விழுந்தது. அது அப்படியே விழுந்து துடி துடிக்கிறது. என்னன்னே கூரத்தாழ்வானுங்க தெரியல. திடீர்னு என்ன ஒரு புறா இங்கே காலில் வந்து விழுவது அப்படி. எம்பெருமானார் சடக்கென ஒரு வார்த்தை சொன்னாராம். ஆழ்வான், உடனடியாக நீர் மன்னித்தேன் க்ஷமித்தேன்னு சொல்லும் அப்படின்னு சொன்னார். ஆழ்வானுக்கு புரியல. என்ன சுவாமி, என்ன தெரிவிக்கிறீர், புரியலேன். முதல்ல நான் சொல்றதை சொல்லும், அதை பார்த்து நான் க்ஷமித்தேன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னாராம் எம்பெருமானார். ஆழ்வானும் அதுபோலே சரி நான் க்ஷமித்தேன் அப்படின்னு அந்த புறாவை பார்த்து சொன்ன அடுத்த க்ஷணத்திலே இந்த துடி துடித்து கொண்டிருந்த புறா உயிரை விட்டது. அது உயிர் பிரிந்தது. என்ன ஆச்சு ஒன்றும் புரியாமல் ரொம்ப விஸ்மயப்பட்டு இருக்கார் ஆழ்வான். அப்புறம் உள்ளே சென்று அப்படி ஆழ்வானை தனித்து கூட்டி போய் ஒரு மண்டபத்திலே உட்கார்ந்து எம்பெருமானார் ஒரு விஷயத்தை தெரிவித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு புறாவாக இப்ப இங்க வந்து காலில் விழுந்தது இல்லையா, இந்த புறா முன் ஜென்மத்திலே ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக ததிசேகரன் பெயருடன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தான். அவன்தான் ஒரு பாபத்தினாலே இப்பொழுது இப்படி இந்த ஒரு ஒரு வருஷ காலம் பின்பு 6 மாச காலம் பின்பு இப்படி ஒரு புறாவாக பிறந்திருக்கேன். என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வருஷ காலம் முன்பு நம்முடைய ஸ்ரீரங்கத்திலேயே இந்த வீதிகளிலேயே ஒரு வீட்டில இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தார். என்ன காரணமோ உம்மிடத்திலே ரொம்ப ஒரு அசூயை கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவரீர் பெருமாள் புறப்பாடுக்காக நம் மடத்தின் வாசலிலே இப்படி தீர்த்தம் தெளித்துக் கொண்டிருந்தீர். சுத்திப்படுத்த வேண்டும் என்று தீர்த்தம் தெளித்துக் கொண்டிருந்த பொழுது தெரியாமல் அந்த தீர்த்தம் அவனுடைய காலில் பட்டு விட்டது. அவன் அந்த வழியா போகும் பொழுது உடனடியாக கோபம் கொண்டு வேணுமென்னே நீர் ஜலத்தை அவன் மேல் தெளித்து விட்டீர் என்று எண்ணிக்கொண்டு அவன் கண்டபடி உம்மை திட்டினான். நீர் அதை கண்டு கொள்ளவில்லை. ஆனா அவன் திட்டி விட்டான். திட்டி அவன் போனான். ஆனா அவன் பண்ண அபச்சாரம் இது மகாபாகவத அபச்சாரம். இப்போ இந்த வார்த்தையாலே அவன் அபச்சாரப்பட்டான் இல்லையா, அதனால உடனடியா என்ன ஆச்சுன்னா இப்படி அவன் உயிர் பிரிந்து ஒரு பக்ஷியாக அவன் பிறந்தான். வாச்சிகைஹி பக்ஷி மிருகதாம் மானசைஹி அந்தியஜாதிதாம் ஷரீரஜை கர்ம தோஷைஹி யாதி ஸ்தாவரதாம் நரஹான்னு தர்மசாஸ்திரம் சொல்றது.
நாம் வாச்சிக அபச்சாரங்கள் பட்டோமானால் சரியா பேச முடியாத பக்ஷியாகத்தான் பக்ஷியாகவோ பசுவாகவோ பிறப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் இப்படி வாச்சிக அபச்சாரம் பட்டதனாலே உடனடியாக இந்த ஒரு பக்ஷியாக பிறந்தான். ஆனால் வைஷ்ணவனானபடியால் பக்ஷியாக பிறந்தும் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தான். இந்த ஒரு கோபுரத்தினுடைய இந்த கோபுரத்திலே 6 மாச காலமாக இந்த புறாவாக இருந்து வந்தான். இன்றைய தினம் இந்த 6 மாச காலம் முடிய உம்முடைய திருவடியிலே வந்து விழுந்து அபராத க்ஷாமனம் பிரார்த்தித்தான். தேவரீர் அப்படி அபராத க்ஷாமனம் கொடுத்தபடியால் க்ஷமித்தபடியால் அந்த பாபத்திலிருந்து விடுபட்டு சத்கதியை அடைந்துள்ளான்னு சொன்னார். இதை கேட்ட உடனே எம்பெருமானாருக்கு புறத்தாழ்வானுக்கு அவ்வளவு அப்படி திகைத்து போனாராம். என்ன காரணம்? என்ன இது ஒரு புராண கதை போல இவர் தெரிவிக்கிறாரே, இப்படி நடந்திருக்கா விஷயம்? அடியனுக்கும் தெரியவில்லை. இவ்வளவு நுணுக்கமாக நேராக இருந்து பார்த்தது போல எம்பெருமானார் தெரிவித்தாரேன்னு ஆச்சரியப்பட்டார். ஆனா அது உண்மையாக அப்படித்தான் நடந்திருக்கு. ஏன்னா காலில் வந்து துடி துடித்துக் கொண்டு விழுந்தது புறா. மன்னித்தேன்னு சொன்ன அடுத்த க்ஷணமே உயிர் பிரிந்ததுன்னு சொன்னா அப்போ இவர் உண்மையான விஷயத்தை தெரிவிக்கிறார்னு புரிந்து கொண்டார். இப்போ இங்கே கவி என்ன கேட்கிறார், இந்த ஸ்தோத்திரகர்த்தா என்ன கேட்கிறாருன்னா, இப்படி கூறத்தாழ்வானுக்கே தெரியாத அவருடைய சரித்திரம், அவருக்கு நடந்த விஷயம், அதையெல்லாம் தேவரீர் உணர்ந்தவராச்சே. அப்போ முக்காலத்தையும் அறிந்தவர் தேவரீர், சர்வஜர். அப்படி கூறத்தாழ்வானுக்கு முன்பு என்ன நடந்தது, அவருடைய சரித்திரம் என்ன நடந்தது எல்லாம் தெரிந்தவர் தேவரீர். இப்பொழுது கூறத்தாழ்வானுக்கு அந்த சபையில என்ன நடக்கிறது, அவர் எங்கே இருக்கார் என்றெல்லாம் தெரியாதா? எதுவும் தெரியாதவரை போலே தேவரீர் இப்படி வருந்தலாமா என்று கேட்கிறார். என்ன தாத்பரியம்? எம்பெருமானார் வருந்துவது இங்கே தவறு என்ன சொல்லுவதிலே தாத்பரியம் கிடையாது. பெருமானார் தம்முடைய அந்த ஒரு பாரிப்பினால கருணையினாலே கூறத்தாழ்வான் மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்நேகத்தினாலே வருந்துகிறார். ஆனா இங்க வர வேண்டிய முற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், எம்பெருமானார் திருக்காலத்தையும் அறிந்த ஒரு மகா ஞானி, சர்வஜர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கூறத்தாழ்வானுக்கும் கூட அறியாத அந்த விஷயத்தை எடுத்து காட்டினார். இந்த ஒரு சரித்திரம் இருக்கு பாருங்கள், இதுவரை எங்கேயும் நாம் எந்த கிரந்தத்திலையும் சேவிக்க முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயம் இன்றைக்கும் நாம் பெரிய பெருமாளை சேவிக்க போகும் பொழுது பின்னாடி அப்படி பிராகாரத்திலே விஸ்வக்சேனர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு இடத்துல பார்த்தோமானால் சின்னதாக ஒரு சதுரமாக ஒரு வட்டம், அதுல தகடு அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல நின்று மேலே விமானத்தை சேவிக்கணும்னு எல்லாரும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அது கிடையாது. அந்த இடத்துல தான் அந்த சின்ன ஒரு சதுரமாக அங்கே ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பு இருக்கு, மேலே தகடு போட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். அந்த இடத்துல தான் அந்த புறா விழுந்தது. புறத்தாழ்வான் அங்கே க்ஷாமணம் பண்ணார், க்ஷமித்தருளினார் என்பதாக அந்த ஒரு விஷயத்தை பெரியோர்கள் இப்படி அனுசந்திப்பது உண்டு. அதனால புறத்தாழ்வான் விஷயத்திலே எல்லாம் அறிந்தவர் தேவரீர் என்ன இவருடைய சர்வஜத்துவத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். இப்படி கேள்வி கேட்பதன் மூலமாக தேவரீர் இப்படி பண்ணலாமான்னு ஏதோ வஞ்சனை பண்ணுகிறீர்னு சொல்லுவதிலே தாத்பரியம் கிடையாது. இப்பேற்பட்ட மகானுபாவர் ஆனாலும் கூட லோகத்துக்கு இணங்க ஒரு சாதாரண மனிதர் போல இருந்து வார்த்தா அனபிஜரை போலே, கூறத்தாழ்வானுக்கு என்ன நடந்ததோ, என்ன நடந்தது அங்க வார்த்தை என்ன, ஒரு விஷயம் நமக்கு வந்து சேரவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டாரு. எப்படி எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனை போலே என்னென்னலாம் பண்ண வேணும் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாரோ, அதுபோலத்தான் தேவரீரும் கூட ஒரு அறியாதவரை போலே இப்படி இருந்தீர் போல இருக்கு. உண்மையிலே பார்த்தால் தேவரீருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதை இங்கே அனுபவிக்கிறார். யः கூரநாதபதயோः பதிதே கபோதே க்ஷாந்தம் மயேதி கதயேதி தமப்ரவிஸ்த்வம் சத்வம் கதம் ஸ்வபரயோரபி சர்வவேதி வார்த்தானபிஜ்ஞ இவ கூரபதேரசோச்சः. ஆச்சரியமான ஒரு அனுபவம். இதே போலத்தான் இன்னும் பல பல ஸ்லோகங்கள்ல அழகா பல விஷயங்களை தெரிவிக்கிறார். 27வது ஸ்லோகத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, சம்பந்தமேவ பவதः त्ववरोहतोऽपि सञ्जीवनाय गुरवो वससुः परं ते रङ्गेश्वरेण हि रसादुभयी विभूतिः त्वत्सात्कृता तदसि निष्प्रतिमप्रभावः. எம்பெருமானாரே, தேவரீருடைய பிரபாவத்துக்கு ஒரு ஒப்பு கிடையாது, ஒப்பார் மிக்கார் இல்லாதவர் தேவரீர். தேவருடைய பிரபாவம் அப்பேற்பட்டது. என்ன காரணம்னா ரெண்டு விஷயத்தை காட்டுறார். தேவரீருடைய சம்பந்தத்தை தான் முன்பு இருந்த ஆச்சாரியர்கள் கூட எல்லோரும் கூட தேவரீருடைய திருமுடி சம்பந்தத்தை தான் தங்களுக்கு
உத்தாரகமாக எல்லோரும் எண்ணி இருந்தார்கள். அதே போல தேவரையருடைய திருவடி சம்பந்தத்தை தான் தங்களுக்கு உத்தாரகமாக பின் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பற்றினார்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா ஆச்சாரியர்களும் தங்களுடைய ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் தான் தனக்கு மோட்சத்தை தரக்கூடியதுன்னு எண்ணியிருப்பார்கள். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் குரு பரம்பரையிலே தேவரீர் கீழே இருக்க தேவருக்கு முன்பு அவதரித்த ஆச்சாரியர்களும் கூட நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பி தொடக்கமான அனைத்து ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூட தேவரையருடைய சம்பந்தத்தை திருமுடி சம்பந்தத்தை தான் தங்களுக்கு உபாயமாக பற்றியிருந்தார்கள். இது குரு பரம்பரா பிரபாவம். அதே போல சரமோபாய நிர்ணயத்துல நாம் தெளிவாக பார்க்கலாம். நம்மாழ்வார் அப்படி பொலிக பொலிக திவ்ய பிரபந்தம் அந்த பதிகத்தை அருளி செய்து வரும் பொழுது மிக சந்தோஷமாக இருந்ததைக் கண்டு நாதமுனிகள் இது யாரை தேவரீர் திருவுள்ளம் பற்றி இப்படி அருளி செய்தீர்னு கேட்ட பொழுது மேலே பவிஷ்யதாச்சாரியர் ஒருவர் வரப்போகிறார், ஒரு ஆச்சாரியர் அவதரிக்கப் போகிறார். பவிஷ்யதாச்சாரியர்னா மேலே அவதரிக்கப் போகிற ஒரு ஆச்சாரியர், அவர் மூலமாக கலியும் கெடும், லோகமெல்லாம் உத்தாரம் அடையும்னு சொன்ன பொழுது அவரை சேவிக்க வேணும்னு பிரார்த்திக்க பொழுது அப்படி எம்பெருமானாருடைய திருமேனி எழுந்தருளை பண்ணி கொடுத்தார்னு பார்க்கிறோம். பவிஷ்யதாச்சாரிய திருமேனி அதை ரகசியமாக நாதமுனிகள் அப்படி திருவாராதனம் பண்ணி கொண்டு வர அது தம்முடைய அந்திம காலத்திலே தம்முடைய சிஷ்யருக்கு அவர் கொடுக்க இப்படி ஓரான் வழி கிரமமாக அந்த பவிஷ்யதாச்சாரிய திருமேனியை ஆளவந்தார் வரைக்கும் எல்லோரும் அதை அனுசந்தித்துக் கொண்டு அதை பேணி பாதுகாத்து ஆராதனம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு ஆளவந்தாரிடத்திலே கேட்ட இந்த அர்த்தம் இதை அறிந்த அனைத்து நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பி தொடக்கமாக பெரிய நம்பிகள் எல்லோரும் இதை அறிந்து அவர்களும் கூட எம்பெருமானாருடைய அவதார வைபவத்தை அறிந்து இவர்தான் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு கேதுவானவர் அப்படின்றதாக திருவுளம் பற்றி இருந்தார்கள்னு பார்க்கணும். இது கிரந்தங்களிலே நாம் சேவிக்கலாம். அதை தான் இங்கே காட்டியிருக்கார். குரு பரம்பரையிலே தேவரீருக்கு முன்பு எழுந்தருடைய அந்த ஆச்சாரியர்களும் கூட உம்முடைய சம்பந்தத்தை தானே தங்களுக்கு மோட்சோபாயமாக எண்ணியிருந்தார்கள். இது போதாத உம்முடைய நிஷ்பிரதிம பிரபாவத்தை காட்டுவதற்கு இன்னொரு விஷயம், ரங்கேஸ்வரன் ரங்கநாதனன் கூட தேவரீர் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளின பொழுது அனைத்து மரியாதைகளையும் தேவருக்கு சமர்ப்பித்து 2 விபூதிகளையும் உம்மிடத்திலே தந்தோம், உன் கையிலே ஒப்படைத்தோம் என்று தன்னுடைய உபய விபூதி சொத்தையும், உபய விபூதி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த உபய விபூதி உம்முடைய வழக்காக இட்டானே, இது போதாதோ தேவரையருடைய அந்த பிரபாவத்தை சொல்லுவதற்கு என்று அதிமானுஷமான அவருடைய பிரபாவத்தை அழகா காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இப்படி எடுத்து காட்டியிருக்கார். இன்னும் பல பல விஷயங்கள் மூலமாக எப்படி பெரியோர்கள் உம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூட உம்முடைய வைபவத்தை வெளியிட்டார்கள் இன்னும் ஒரு ஒரு ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுறார். அதுல நாம் பார்த்தோமானால் முக்கியமாக ஒரு விஷயம் 31வது ஸ்லோகம், யத்தாவகீம் விவிதிஷாம் வினிவேத்ய பூயः சுஷ்ரூஷுரேவ வரதேன கஜேந்திரதாசः உக்தஸ்வதீய மகிமானமிதீதமேவ பர்யாப்தமத்ர பவதோ ஹ்யதிமானுஷத்வே. தேவரையருடைய அதிமானுஷத்துவம், மனுஷர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தன்மை, அதற்கு இந்த ஒரு விஷயம் பிரமாணம் போதும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், தேவரீர் திருக்கச்சி நம்பியினிடத்திலே சில கேள்விகளை எம்பெருமான் பேரருளாளனிடத்திலே கேட்க வேணும். அப்படி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை பேரருளாளன் தான் நிவர்த்தி பண்ண வேணும், இதை அவனிடத்திலே விண்ணப்பியுங்கள்னு திருக்கச்சி நம்பியிடத்துல தேவரீர் சொன்னீர். அதாவது எம்பெருமானார் தெரிவித்தார். திருக்கச்சி நம்பியிடம் பேரருளாளனிடத்திலே இந்த விஷயத்தை விண்ணப்பிக்க பேரருளாளன் அந்த விஷயங்களை எடுத்து சொல்றான். அகமேவ பரந்தத்துவம் இது போன்ற விஷயங்களை தெரிவித்தான் இருக்கு இல்லையா. அந்த இடத்துல நேர்ந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இதை அழகா சரமோபாய நிர்ணயத்துல இந்த விஷயம் இப்படி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே வாசிக்கிறேன். திருக்கச்சி நம்பி ஒரு நாள் ராத்திரி காலத்திலே பேரருளாளர் சந்நிதியிலே நெடும்போது திருவாலவட்டம் பரிமாற நம்பி ஒன்று சொல்லுவாரைப் போலே இரானின்றீர். என் என்ன நாயிந்தே இடையாழ்வார் சில நினைவுகள் நினைத்தேன், அவை எவை என்று தேவரீரிடத்திலே கேட்டு வந்து சொல்ல வேணும் என்றார். அவற்றை அருளிச் செய்ய வேணும் என்ன. இது நமக்கு தெரியும். எம்பெருமானார் சில, அதாவது இளையாழ்வார் சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னார், தேவரீர் அதற்கு விடையளிக்க வேண்டும்னு சொன்னார். இப்போ இதற்கப்புறம் அகமேவ பரத்னத்துவம்னு சொன்னார்னு இருக்கு. ஆனா இது நடுவில் ஒரு முக்கியமான விஷயம், அதை இங்க எடுத்து காட்டுறார் சரமோபாய நிர்ணயத்திலே. என்ன வாரீர்
அவர் அறியாததோ நாம் சொல்லப் போகிறது. சாந்தீபனி பக்கலிலே நாம் அத்தியனம் பண்ணினா போலே காணும் அவர் இருக்கும்படி சகல சாஸ்திரங்களும் சகல உபாயங்களும் அறிந்த சாரவித்தமராய் நம் முதன்மையிலே முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவராய் நம் பக்கலிலே சகலார்த்தங்களும் கேட்டு நாடரங்க வாழ வேண்டி இருக்க நாம் ஒன்று சொல்லக் கிடக்கிறதோ பின்னையும் உம்மை விடுவித்து கேட்கிறார் இத்தனை என்று அருளிச் செய்தார். அங்கே தெரிவிக்கிறார், நம்முடைய பரத்வ நிலையிலே ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நித்திய சூரியகளில் தலைவராக இருக்கக்கூடியவர் தானே இவர். இவருக்கு நாம் ஒரு விஷயம் சொல்ல வேணுமோ? நாம் கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தீவரின் ஒரு ரிஷியிடத்திலே 64 நாட்கள் 64 கலைகளை கற்றுணர்ந்தோம். இதான ஒரு லோக வழக்கு. அதை மீறக்கூடாது என்பதற்காக குருமுகமாக வித்தியை கற்க வேண்டும் என்பதாக நாம் பண்ணினோமே ஒழிய நாம் அறியாத ஒரு விஷயத்தை அவன் நமக்கு கற்பித்தான் என்று இல்லையே. இதை எம்பெருமான் தெரிவிக்கிறார், பேரொருளாளன் தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதுபோலத்தான் இவரும் கூட அப்படின்னு இவருடைய அவதார ரகசியத்தை அப்போ திருக்கச்சிரம்பிகளுக்கு வெளியிட்டிருக்கார் பேரொருளாள பெருமாள். ஆனால் இங்க என்ன காரணம்? எம்பெருமானார் என்னன்னா தமக்கு எல்லாம் தாம் அறிந்திருந்த போதிலும் கூட இந்த விஷயங்கள் பகவானே பரதத்துவம், பிரபத்தியே நமக்கு சிறந்தது, இது போன்ற விஷயம் பேதம்தான் நம் தர்சனம், இது போன்ற விஷயங்கள் பேரொருளாளன் திருவாக்கிலே வந்ததுன்னு சொன்னா அப்போ அதற்கு ஒரு பிராமாண்யம் அதிகம். எம்பெருமானார் சொல்லிவிட்டார், அதை அங்கீகரிக்கலாமா அப்படின்னு அறியாதவர்கள் பேச இயலும். இதற்கு அந்த பெருளாளனுடைய திருவாக்கில் இது வந்தது என்று சொன்னால் பிராமாண்யம் அதிகம் என்று எண்ணித்தான் எம்பெருமானார் இதை கேட்டார்னு பார்க்கிறோம். இங்க என்ன தெரிவிக்கிறார், இப்படி பேரொருளாளன் தாமே இந்த கஜேந்திரதாசர் ஆகிற திருக்கச்சினம்பைகளுக்கு சொன்ன விஷயம் இருக்கே, அதுவே தேவரையருடைய அதிமானுஷத்துவத்துக்கு போதுமான பிரமாணம் என்பதாக ஆச்சரியமாக இந்த ஒரு ஸ்லோகத்திலேயும் எடுத்து காட்டியிருக்கார். இப்படி பல பல ஸ்லோகங்கள் பெரும்பாலும் சரமோபாய நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய சரித்திர விஷயங்கள் அதையெல்லாம் இப்படி தொகுத்து காட்டியிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்திலே. இதற்கு மேலே அழகாக சில ஸ்லோகங்கள் மூலமாக எம்பெருமானாருடைய இந்த திருவடி அழகு, இந்த திருவுருவ திருமேனி அழகு இருக்கு பாருங்கள், அதை அற்புதமாக வர்ணிச்சிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்திலே. நிர்நித்ரபத்ர சதபத்ர சகோத்திர நேத்திரம் சுஸ்னிக்த கர்கர கபீர தரானுநாதம் மந்தஸ்மிதாம் சுலஹரி மதுரானனம் துவாம் வியாக்கியாசுகேப்யனுபூவுர் அனன்ய பாவாக. பெருமானார் எப்படி இருப்பார் அப்படின்னால் நிர்நித்ரபத்ர சதபத்ர சகோத்திர நேத்திரம், அவருடைய திருக்கண் அழகு எப்படி இருக்கும் அப்படின்னா தூங்காத தாமரை. நிர்நித்ர பத்திர சதபத்திரம், சதபத்திரம் தாமரை, அப்படி கூம்பாத அந்த அழகிய தாமரை இதழ் போலே இருக்கக்கூடிய அழகான திருக்கண்கள். சுஸ்னிக்த கர்கர கபீர தரானுநாதம். பெருமானார் அப்படி காலக்ஷேபம் பண்ண தொடங்கினார்னு சொன்னா அவருடைய திருமிடற்றோசை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கேட்பதற்கு இனிமையாகும், கம்பீரமாக மேகம் கர்ஜனம் போல கம்பீரமாகவும் இருக்கக்கூடியதான அழகான திருமிடற்றோசை என்ன. மந்தஸ்மிதாம் சுலஹரி மதுரானனம், அழகிய திருமுகம். இந்த அழகிய திருமுகத்திலே இப்படி ஒரு புன்சிரிப்பு வருவான். பகவானுடைய குணங்களை அனுபவித்து ஆழ்வாருடைய அருளிச்செயலில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அப்படி அழகான ஒரு புன்சிரிப்புடன் அப்படி தெரிவிப்பார். இந்த புன்சிரிப்பு சொல்லும் பொழுது அவருடைய திருமுகத்திலிருந்து அந்த அழகா அந்த ஞானம் பக்தி என்கிற அலை அப்படி வெளியில வீசுன்றார். மந்தஸ்மிதமாகிற அம்சு லஹரி, மந்தஸ்மிதமாகிற இந்த அலைகள், அழகிய அந்த அலைகளை வீசக்கூடியதான கதிர்களை வீசக்கூடிய அந்த பகவானுடைய எம்பெருமானாருடைய திருமுகம் என்ன, இதையெல்லாம் தேவரீர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இதை அனுபவித்திருக்கிறார்கள் உம்முடைய அடியவர்கள்னு காட்டுறார். இதற்கு நாம் 2-3 விதமாக வைத்துக் கொள்ளலாம். வியாக்கியானங்களிலேன்னு சொல்லும் பொழுது திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து 2வது பதிகம் பொலிக பொலிக என்ற வரும் பொழுது கலியும் கெடும் கண்டு கொன்பின்னு சொல்லும் பொழுது அந்த வியாக்கியானத்திலே பார்த்தோமானால் இதற்கு அர்த்தம் எம்பெருமானார் தான் என்று நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கு. அல்லது எம்பெருமானாருடைய அந்த திருமிடற்றோசையை அனுபவித்தார்கள்னு சொன்னால் எம்பெருமானார் தாமே வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவ்வளவு கம்பீரமாக அந்த விஷயங்களை எடுத்திருக்கக்கூடிய பாணி இருக்கே, அப்பொழுது அவருடைய திருமிடற்றோசையை அனுபவிப்பது என்ன. இன்னும் அவருடைய திருக்கண்கள் அழகு, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து என்று பகவானுக்கு சொல்லுவது போலே இங்கேயும் கூட எம்பெருமானார் ஆழ்வாருடைய அருளிச் செயல்களில் ஈடுபட்டு விஷயங்களை சொல்லும் பொழுது ரொம்ப உருக்கமாக ஆழ்வாருக்கு என்னென்ன பாவம் ஏற்படுமோ அதுபோல இவருக்கும் பாவங்கள் ஏற்படுமா, அதையெல்லாம் அடியார்கள் சேவித்து அவர்கள் ஆனந்திப்பர்கள் என்று சொல்றார். இப்படி எம்பெருமானார் தாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த ஆழ்வாருடைய அந்த பாவத்தை தாமும் அது கொண்டிருப்பர்.
அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய அந்த திருமேனி அழகை அடியார்கள் அனுபவிப்பர்கள், அனன்ய பாவர்களான அடியார்கள் அனுபவிப்பர்கள் என்று இப்படி அழகாக கொண்டாடியிருக்கார் இந்த 41வது ஸ்லோகத்திலே. இதற்கு மேல் பல ஸ்லோகங்களிலே பெருமானார் இந்த ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்த பெருமை என்ன, விசிஷ்டாத்வைதத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன, இதையெல்லாம் அழகாக அனுபவிக்கிறார். அதற்கு மேல் கடைசி 2 3 ஸ்லோகங்கள் ரொம்ப உருக்கமானவை. என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த எம்பெருமானாரைத்தான் நான் உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றுகிறேன்னு சொல்லி தலை கட்டுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தை. வாத்சல்யவானசி தயா பரோசி பூயः क्षान्त्यार्जवादि गुणराशि विराजितोऽसि स्वाम्यं दधासि परिपूर्णतमोऽसि तस्मात् ராமானுஜாரிய பகவன் சரணம் துவமேவ. எம்பெருமானாரே, தேவரீர்தான் அடியனுக்கு சரணம், உபாயம், புகலிடம். தேவரீர்தான் அடியன் ரட்சிக்க வேண்டும், பகவான் கூட அல்ல. எம்பெருமானார் ரட்சிக்க வேணுமா, எம்பெருமானார் உபாயமாக ஆக முடியுமா என்றால் ஏன் ஆக முடியாது? எல்லா குணங்களும் இவரிடத்தில் தான் பூர்ணமாக இருக்கு. வாத்சல்யவானசி தயா பரிதோசி, வாத்சல்யத்தை கொண்டிருக்கிறீர், தயையாலே நிரம்பியிருக்கிறீர், க்ஷாந்தி பொறுமை, ஆர்ஜவம் நேர்மை முதலிய குண ராசியெல்லாம் தேவரிடத்துல தான் திகழ்கிறது. அதற்கு மேலே அடியோங்களுக்கு சுவாமியாக எம் பெருமானார் அடியோங்களுக்கு சொத்தாக உடையவர் தேவரீர் தானே, உடையவராக தேவரீர் திகழ்கிறீர், பரிபூர்ணராக இருக்கிறீர். அடியவங்களிடத்திலே எதையும் எதிர்பாராது பரிபூர்ணராக இருக்கிறபடியால் தேவரீர் தான் அடியனை ரட்சித்தருள வேணும் என்று எம்பெருமானார் இடத்திலே பிரபத்தி பண்ணி காட்டியிருக்கார். சரி, பிரபத்தி பண்ணால் எதை அடைய வேணும்? என்னிடத்துல பிரபத்தி உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், தேவரியனுடைய திருவடி தாமரை அதில் பண்ணும் கைங்கரியம் தான் அடியனுக்கு வேணும்னு அடுத்த 2 ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். பத்மாபிராம சரணம் பரிபீவரோரு மாமக்னனாபிமதி விஸ்திருத வக்ஷசஞ்ச ஆரக்தஹஸ்தமதிகாயத பாஹயுக்மம் துவாம் நிர்விஷேம பகவன் சரத சஹசிரம். எம்பெருமானாரே, 1000 வருஷங்கள், பல கோடி 100,000 தேவரீரே அடியோங்கள் சேவிக்க வேணும், அனுபவிக்க வேணும். இதுதான் எனக்கு வேண்டிய பலன். எப்பேற்பட்ட தேவரீரை? பத்மாபிராம சரணம், தாமரை போல அழகிய திருவடியை உடையவராய், பரிபீவரோரும், அப்படி இந்த கணைக்கால்கள் எல்லாம் அப்படி அழகாக உருண்டு இருக்கக்கூடிய அந்த கணைக்கால்கள் என்ன, ஆமக்னநாபிம், ஆழ்ந்த அந்த திருநாபியை உடையவராக திகழக்கூடிய தேவரீர், அதிவிஸ்திருத வக்ஷசஞ்ச, நல்ல விருந்த விஷாலமான வக்ஷஸ்தலத்தை உடையவராய், ஆரக்தஹஸ்தம் அதிகாய தபாஹ் யுக்மம், எம்பெருமானாருடைய அந்த ஹஸ்த தலங்கள், திருக்கரங்கள்லாம் அப்படி தாமரை போல சிவந்திருக்குமா, மிக நீண்ட திருத்தோள்கள், ஆஜானுபாகுவாக எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவரீர். இப்பேற்பட்ட அற்புதமான இந்த திவ்ய திருமேனியை அடியன் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடியனுக்கு வேண்டியது இது ஒன்றுதான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலேயும், அதற்கு மேலே பாலாருணத்யுதிமதி வசனே வசானஹ சந்திராம்சு கௌரமுபவீத குணம் ததானஹ தண்டை ஸ்திரிவிர்யுதகராம்புருஹ சிகீத்வம் ராமானுஜாரிய மம சேதசி சம்விதேயாக. எப்பொழுதும் அடியனுடைய நெஞ்சிலே தேவரீர் பிரகாசிக்க வேணும், திகழ வேணும். எப்பேற்பட்ட தேவரீர் அப்படின்னா, இளம் திங்களை, இளம் ஞாயிறை போலே, சூரியனை போன்ற அழகிய அந்த ஒரு காந்தியை உடைய காஷாய வஸ்திரம் என்ன, அதை தரித்திருப்பவராய், சந்திரனை போன்ற நல்ல சிவந்த சந்திரனை போலே அப்படி பளிச்சுன்னு இருக்கக்கூடியதான அந்த ஒரு உபவீதம் என்ன, அதை தரித்திருப்பவராய், 3 தண்டங்களை, திருதங்களை கையிலே திருக்கரங்களிலே ஏந்தி இருப்பவராய், சிகையுடன் திகழக்கூடியவரான தேவரீர் எப்பொழுதும் அடியனுடைய திருவுள்ளத்திலே திகழ வேணும். இந்த அடையாளங்கள் எல்லாமே வைதிக சந்நியாசிகளுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். இந்த பௌத்த சந்நியாசிகளைப் போல சிகா யஜ்ஞோபவீதாதிகளை, திருதண்டத்தை எல்லாம் விடுவது என்று இல்லாமல், வைதிகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சந்நியாச வேஷத்தை தரித்திருக்கக்கூடியவர் என்பதாக காட்டப்பட்டது. இந்த காஷாய சோபி கமனீய சிகா நிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத்தினேஷ நிபமுல்ல சதூர்த்வபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர்மமாக்ரே அப்படின்னு ஆழ்வான் முதலியவர்கள் பிரார்த்தித்தது போலே இங்கேயும் பிரார்த்திக்கிறார். இந்த காஷாய வஸ்திரம், சூரியனை போன்ற சிவந்த காஷாயம் என்ன, அதற்கு மேலே அப்படி பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞோபவீதம் என்ன, இந்த யஜ்ஞோபவீதம் 2 காஷாயங்கள், ஒரே வஸ்திரம்னு மற்றைய அத்வைதிகளுக்கெல்லாம் இருக்க, அத்வைத சந்நியாசிகள்லாம் ஒரு வஸ்திரம். நம்முடைய சம்பிரதாயத்திலே வைதிக சந்நியாசம் என்பது மேல் வஸ்திரம் தனி, கீழ் வஸ்திரம் தனி. அப்போ இந்த 2 வஸ்திரம், காஷாய வஸ்திரம் என்ன, வெண்ணிறத்துல இந்த
பிரம்மசூத்திரம் என்ன? பிரம்மசூத்திரம் கிடையாது மற்ற சன்னியாசிகளுக்கு. அப்படி சந்திரனை போலே அப்படி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த உபவீதம் என்ன? திருதண்டங்கள், ஏகதண்டத்தை தரிப்பவர்கள் மற்றவர்கள். ஆனா திருதண்டத்தை திருக்கரத்தில் ஏந்தியவராய் இருக்கக்கூடியவர் என்ன? சிகையை விட்டு விடுவார்கள், முண்டனம் பண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள். ஆனா அழகிய சிகையுடன் திகழக்கூடியவர் எம்பெருமானார். இப்பேற்பட்ட தேவரீர் அடியனுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் திகழ வேணும் என்ன பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து கடைசியில இப்படி எம்பெருமானார் தேவரீர் அடியனை கடாட்சிக்க வேண்டும் என்னால் அதற்கு ஒரு காரணம் வேணுமா? வேற வேண்டாம், அடியனுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தமே போதும். அடியேனிடத்திலே எந்த ஒரு சிறு குணமும் கிடையாது, தோஷமே நிறைந்திருக்கக்கூடியவன். நான் அடியனுடைய ஆச்சாரியர்களை பார்த்து அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவன் என்ற காரணத்திலே அடியேனையும் அனுகிரகித்து அருள வேணும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறார். त्वत्पाद भक्ति भरितान् अमलान् गुरून् मे सौम्योपयन् त्रियमिनं प्रवणं त्वदङ्घ्रौ त्वद्भागिनेयमपि दाशरथिं विलोक्य श्रीलक्ष्मणार्यमयि नित्यमपि प्रसीद. தேவருடைய திருவடி தாமரையிலே பரிபூர்ண பக்தியை உடையவரான அனைத்து ஆச்சாரியனுடைய ஆச்சாரியர்கள், அதில் விசேஷித்து யுதி புனரவதாரரான தேவரையுடைய மறு அவதாரமான சுவாமி மணவாள மாமனிகள் என்ன, தேவருடைய திருவடியில மிகுந்த பக்தியுடைய தேவரையருடைய மருமகனாரான முதலியாண்டான் என்ன, இவர்களையெல்லாம் தேவரீர் கடாட்சித்து அவர்களுடைய சம்பந்தமுடையவன் என்ற கணக்கிலே அடியேனிடத்திலையும் அனுகிரகத்தை காட்ட வேணும் என்பதாக பிரார்த்தித்து இந்த ஸ்தோத்திரத்தை முடித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். சரமோபாய நிர்ணயம் முதலிய கிரந்தங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான சரித்திர கடனைகளை எல்லாம் தொகுத்து காட்டப்பட்டதாயும், விஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமேய அம்சங்களை எல்லாம் கூட அழகா காட்டக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கு. அதனால இது கண்டிப்பாக நாம் எல்லோருமே முழுவதுமாக அனுபவிக்கணும். இப்போ இந்த ஸ்தாலி புலாக நியாயம்னு சொல்லுவார்கள், அது போல ஒரு சில ஸ்தோத்திர ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்க பிராப்தமாக இருந்தது. முழுவதுமாக இதை அனுபவிக்க வேண்டும். எம்பெருமானாருடைய குணங்களை அனுபவிப்பது, அவருடைய கட்டளைகளை முடிந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துவது, இதையே நாம் நம்முடைய கிருத்தியமாக கர்த்தவியமாக நாம் கொள்ள வேண்டியது. பேர்பட்ட ஆச்சரியமான ஒரு அவசரத்திலே எம்பெருமானாருடைய குணங்களை அனுபவிப்பதற்கு என்பது நமக்கு கிட்டித்து இந்த அவசரத்தை அழகியாக ஏற்படுத்தி தந்தருடைய மேலத்திருமாளிகை சுவாமி வர்த்தமான சுவாமி என்ன, அவருடைய திருக்குமாரரான ஸ்ரீ விஷ்ணுத்தன் சுவாமி என்ன, இவர்களுக்கு அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். எம்பெருமானுக்கு பஞ்ச பிரகாரங்கள் இருக்கின்றன என்பது எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு அர்த்தம். ஆனால் அர்ச்சாச்சாரியாவதாரோ என்று அர்ச்சாவதாரம், ஆச்சாரியாவதாரம் மற்றொரு பிரகாரம் உள்ளதுன்னு சில பகவத் சாஸ்திர வச்சனங்கள்லேருந்து நாம் அறிகிறோம். இவற்றையெல்லாம் சர்மோபாயத்தை குறித்து அருளி செய்யக்கூடிய கிரந்தங்களிலே சில ஆச்சாரியர்கள் காட்டி அருளி உள்ளார்கள். நாலூராச்சான் பிள்ளை விஷயத்தை காட்டி அருளுகிறார் நம்முடைய திவ்ய கிரந்தத்திலே. அந்த பிரமாணங்களை மற்றும் பல இடங்கள்லையும் ஆச்சாரியர்கள், உதாரணத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷத்திலேயும் இந்த வச்சனங்களை நாம் பார்க்கலாம். எம்பெருமானுக்கு முன் அவதாரங்களை காட்டிலும் அடுத்தடுத்த அவதாரங்கள் பூரணமாக இருக்குமா போல கடைசி அவதாரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய அவதாரம் அதுதான் பூர்ணம் என்று சொல்ல வேணும். கலியுகத்திலே எம்பெருமானவன் தான் நேராக அவதரிப்பதில்லை. அனுப்பிரவிஷ்ய என்று எம்பெருமானவன் தான் சில ஆத்மாக்களை அனுப்பிரவேசித்து அவர்கள் மூலமாக உலகத்தை திருத்துகிறான் என்னும் வச்சனங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. ஜெயாக்கிய சம்ஹிதை முதலானவைகளிலே இப்படிப்பட்ட வச்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையாலே அந்த எம்பெருமானுடைய அவதாரங்களிலே தலை சிறந்த ஓர் அவதாரம் ஆச்சாரிய அவதாரம் என்பது. அந்த ஆச்சாரியத்துவம் என்பது வடுக நம்பி அடிக்கடி அருளி செய்வர். ஆச்சாரியத்துவங்கிறது ஒரு தனி ஸ்தானம், தனி பதவி. அது உள்ளது பெருமானாருக்குத்தாம் என்ன. மற்றும் ஆச்சாரியர்களும்
தஸ்மின் ராமானுஜாரியே குரு ரிதிச்ச பதம் பாதி. இன்னும் பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்களும் இப்படிதான் அருளி செய்கிறார்கள். ஆக குருஹுனாலோ ஆச்சாரியர் என்னாலோ அது எம்பெருமானார் தான் அந்த குருத்துவம் ஆச்சாரியத்துவம் இதை முழுவதுமாக உடையவர். இத குருகுணாவளி முதலான கிரந்தங்களிலே சரமகுரு நிர்ணயம் முதலான கிரந்தங்களிலே நாம் காணலாம்னு அந்த கிரந்தங்கள் கிடைக்கிற கிரந்தங்கள்லேருந்து தெரியறது. அந்த கிரந்தங்களை பின்புள்ள ஆச்சாரியர்கள் உதாகரிப்பதிலிருந்தும் நாம் அறிகிறோம். ஆயாலே மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஆச்சாரியத்துவ பூர்த்தி நிறைந்த எம்பெருமானார் தான் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே மிகச்சிறந்த ஓர் அவதாரம் என்று நாம் அறியலாம். அந்த விஷயத்தை தான் உன்னிடத்திலே சாஸ்திர பாணியான உன்னிடத்திலே நாராயணங்கிற ஒரு திருநாமம் நன்று பொருந்துகிறது, 6 விதமாக பொருந்துகிறதுன்னு விண்ணப்பங்கார் அருளி செய்தார். அந்த விஷயத்தை சுவாமி அதி விஷதமாக ஆச்சரியமாக அருளி செய்தார். அதுக்கு முன்பே திரிவிக்கிரமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி எல்லாரிடத்திலும் கலந்து பழகினானோ, எப்படி சௌஷீல்யத்தோடு எழுந்தருளி இருந்தானோ, அதே போல எம்பெருமானார் தாம் பண்டித பாமரர்கள் என்று வாசிப்பாராமல், ஆண்கள் பெண்கள் என்று வாசிப்பாராமல் எல்லாரிடத்திலேயும் பழகினார். எல்லாருக்கும் அணுகுவதற்கு எளியவராக எழுந்தருளியிருந்தார். எல்லாருக்கும் அவர் ஞானத்தை உண்டாக்கி பக்தியை உண்டாக்கி எல்லாருக்கும் மோட்சத்தை அளித்தருளினார் என்று இப்படி திருவிக்கிரமனோட பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, அத்த பெருமானருடைய சௌஷீல்ய குணத்தினுடைய ஏத்தத்தை அருளி செய்தருளினார். அதுக்கு மேலே சாரதா தேவியாலே கொண்டாடப்பட்ட ஒரு ஏத்தம் பெருமானாருடைய பாஷ்யத்தை அவள் ஸ்ரீபாஷ்யம் என்ன சிரசா வகித்தாள். ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பெருமானாருக்கு திருநாமம் ஏற்படுவதற்கு அவள் காரணமாக இருந்தாள் என்கிற ஒரு விஷயம். ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நன்மை ஏற்படுமா போலே சிஷ்ய சம்பந்தத்தாலும் நன்மை ஏற்படும், தச்சிஷ்ய சம்பந்தத்தாலையும் ஆச்சாரியனுக்கு நன்மை ஏற்படும் என்கிற விஷயத்தை ஆழ்வானுடைய ஒரு சம்பந்தத்தாலே தமக்கு மோட்சம் கிடைப்பதாக திருவுள்ளம் பத்தின உடையவருடைய திருவாக்கு கொண்டு விஷதமாக சுவாமி அருளி செய்தார். அதுக்கு மேல இந்த ஸ்ரீ ராமானுஜ அதிமான் ஸ்தவத்திலே காட்டப்படக்கூடிய ஒரு அபூர்வமான கதை. இந்த ஒரு பக்ஷியானது அது ஆழ்வானுடைய திருவடியில விழுந்து அது கதற பெருமானுடைய நியமனத்தின்படியாக ஆழ்வான் க்ஷமித்தேன் என்று சொல்ல அதற்கு பிறகு க்ஷமித்த ஒரு கதை. இந்த கதை இவ்வளவு விபுலமாக விஷதமாக பிரசித்தமாக நம்ம எங்கேயும் பார்க்கும்படியாக அமையல இந்த கதை. அந்த ஒரு விஷயம். அதுக்கு மேல பெருமானார் தான் உபய விபூதி நாயக்கராக இருக்கிறபடியாலே பெருமானாருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களும் கூட அவருடைய சம்மதத்தால தான் முக்தி வைத்தார்கள் என்கிற விஷயம். அதுக்கு மேலே இளையாழ்வாராக பெருமானார் பூர்வாசிரமத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தை அவர் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே சில கேள்விகள் எல்லாம் கேட்டருள அதற்கு நம்பிகள் தேவபெருமானிடத்திலே கேட்க அவர் அஜ்ஞாத பிரஷ்னம் பண்ணல, ஞாத்த பிரஷ்னம் இது என்று தான் அறிந்திருக்க செய்து பெருமான் மூலமாக இந்த விஷயமானது உலகத்தில் பரவ வேணுங்கிற ஒரு திருவுள்ளத்தாலே அவர் இப்படி அருளி செய்தார், இப்படி பிரார்த்தித்தார், கேள்வி கேட்டருளினார்னு தேவபெருமாள் தாமே எம்பெருமானாருடைய வைபவத்தை வெளியிட்டருளினார் என்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் சுவாமி ஆச்சரியமாக அருளி செய்தார். அதுக்கு மேல எம்பெருமானாருடைய திருமேனி அழகு, அவருடைய திருவிட தோசை என்ன, அவருடைய திருக்கண்களுடைய அழகு என்ன, திருவடியுடைய வைபவம் என்ன போல பற்பல விஷயங்கள். எம்பெருமானார் தான் உபாயோபயங்கள். அதனால அவருடைய அனுகிரகத்தாலே அவருடைய கைங்கரியம் கிடைக்கவும் இந்த கைங்கரியத்தை கொடுப்பதற்கு உபாயமாவதற்கு தேவையான குணங்கள் எல்லாம் எம்பெருமானாரிடத்திலே பரிபூர்ணமாக அமையப்பெற்றுள்ளனங்கிற விஷயத்தை எல்லாம் சுவாமி நமக்காக அனுகிரகித்தருளினார். பற்பல காரியங்களுக்கு நடுவிலே, பற்பல கைங்கரியங்களுக்கு நடுவிலே, பாடங்களுக்கு நடுவிலே நமக்காக உபகரித்தருளின சுவாமியுடைய திருவடிகளுக்கு நம்முடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய உபன்யாசத்தை ஸ்பான்சர் செய்த மல்லேஸ்வரத்தை சார்ந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோபாலன் அவருக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
திவ்ய தம்பதிகளுடைய அருள், விசேஷித்து எம்பெருமானுடைய அருள், காரை கருணை அவருக்கு வந்து சேரவும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீயர் திருவடிகளே சரணம்.